மானோட செகண்ட் ஹாஃப் F1 பார்ட், இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணா மங்காத்தா 2. அந்த ஷாட் எடுத்து முடிச்ச உடனே அன்னைக்கே தலை சொன்னாரு, சூப்பர் இன்ட்ரோடக்ஷன் பா அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் எடுத்து ஒண்ணுமே பார்க்கல, அன்னைக்கு எடுத்து முடிச்ச சூப்பர் இன்ட்ரோடக்ஷன் பா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஈவினிங் வீட்டில் கூட்டு போய் நல்லா சாப்பாடு போட்டாரு எங்களுக்கு. வெங்கட் பிரபு ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா வைபவ் திடீர்னு பாப்பல, என்ன வைபவ் ஷூட்டிங்கா, இல்ல சும்மா வந்தேன். ஜெய் பாத்தீங்கன்னா ஜெய் சும்மா இருப்பாப்ல, சும்மா வந்து சும்மா வந்தேன். அரவிந்த் ஆகாஷ் வந்துருப்பாப்ல, நம்ம வசந்த், எல்லாம் அந்த ஆக்டர் டீமே அங்க வந்திருக்கும். தெரியும் என்னன்னா தெரியும், சும்மா வந்தப்ப பாத்துட்டு போலாம். இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட லுக் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க. போலீஸ் எல்லாம் வந்து நம்ம கூப்பிட்டு பேசுவாங்க, யாரா நீ எங்க இருக்கிற, என்ன பண்ற அப்படின்லாம் கேட்பாங்க. இந்த சினிமாவில் வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் தலைவா நீங்களா அப்படின்னு ஒரு மரியாதையும் வர ஆரம்பிச்சு. ஐஸ்வர்யா, இன்னைக்கு விருந்தினர் பக்கம்ல யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? சொல்லிடலாம். மங்காத்தா, எண்ணெய் எறிந்தால், மாநாடு, வீரம் போன்ற பல வெற்றி திரைப்படங்களின் சண்டை பயிற்சியாளர் ஸ்டண்ட் சில்வா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சார். வணக்கம். ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மங்காத்தா ரீ-ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் சார். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனப்பையும் ஹிட்டு, இப்பயும் பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. ஸோ சோஃபார் நீங்க ரிலீஸ் ஆகி ஒரு 4-5 நாள் ஆகுது, போய் பார்த்தீங்களா தியேட்டர்ல? சார் செம்ம ரெஸ்பான்ஸ். அதாவது நிறைய ஹங்க்ல இருக்கிறாங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படங்கள் வரச்சுல மக்களுடைய அந்த ரெஸ்பான்ஸிங்க பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. இது என்னன்னாச்சுன்னா, அன்னைக்கு டைரக்டர் நாங்கள் அந்த க்ரூஸ் எல்லாம் போயிருந்தோம், கேமராமேன் எல்லாரும் போயிருக்கப்போ கமலா தேட்டர்ல அந்த படம் பார்க்கச்சுல நம்மளுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துலலாம் எப்படி கிளாப் பண்ணி எந்திரிச்சு சத்தம் போட்டு அதை என்ஜாய் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ. பட் 2 பேருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த 15 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்க இன்னைக்கு எல்லாருமே ஒரு குடும்ப தலைவர்களாக மாறி இருப்பாங்க இல்லையா. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, இவங்களும் பார்த்தா இந்த படத்தை பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. ஏன்னா கண்டிப்பா அவங்க தியேட்டர்ல பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த படத்தை எல்லாம் ஸ்க்ரீன்ல, சின்ன ஸ்க்ரீன்ல அதுல எல்லாம் பார்த்துருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்த்தோன்னே ஷாக்கு. டைரக்டர்லாம் ஒரு மாதிரி பயங்கர எமோட் ஆயிட்டாரு. என்ன இது 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் இப்படி பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த லெவல் ஒரு ரெஸ்பாண்ட் வந்து இப்படி பண்ணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. நம்ம பண்ண படங்கள் இவ்வளவு தூரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்களும் அதை பார்க்கும்போது சார் நிறைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ் உங்களுக்குள்ள நிறைய ரீகலெக்ட் ஆயிருக்கும்ல சார், உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? கண்டிப்பா எனக்கு அது அந்த படத்தினுடைய முதல் நாள் அந்த படம் முதல்ல ஒரு இந்த படத்துலதான் முதல்ல ஒரு இந்த என்ன சொல்லுவோம் ப்ரோமோ தானே, டீசர் அந்த மாதிரி ரெடி பண்ணது முதல்ல மங்காத்தாக்குன்னு தான் நினைக்கிறேன். உட்கார்ந்து ஆமா நிறைய ஷூட் அவுட்லாம் நடக்கும். ஏன்னா முதல்ல ப்ரோமோ பண்ணது இதுதான். அப்புறம் ஒரு பெரிய ஸ்டார் வந்து வில்லனா நடிச்சது இதுதான். அந்த மாதிரி ஒரு ஒரு நிறைய விஷயங்கள் அங்க புது விஷயங்களா இருந்துச்சு. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் இன்ட்ரோ சீனு இல்லையா, எல்லாருமே ஸ்டோரி வச்சிருக்காங்க. ஆமா, மங்காத்தா ரீ-ரிலீஸ்னு போனப்ப அதுக்கான அந்த பிஜிஎம் இன்னைக்கு வரைக்கும் அடிக்க அந்த மாதிரி ஒரு கூஸ் பம்பான ஒரு இல்ல கரெக்டா நிறைய விஷயங்கள் அதுல செட் ஆயிருந்துச்சு. ஸோ இது இப்படி எனக்கு அங்க இருந்து ஆரம்பிச்சுது. அந்த ப்ரோமோல இருந்து அப்படியே ரீகலெக்ட் ஆகி மைண்டு போய்கிட்டே இருந்துச்சு. ஷூட்டிங்ல என்னென்ன கலாட்டா பண்ணோம், எங்கெங்க உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்தோம், இந்த ஷாட்டுக்கு நம்ம இப்படி பண்ணோம்ல இப்படி பண்ணோம், அப்படி கேமராமேன் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் டைரக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஸோ ஒரு அற்புதமான நினைவு. என்னன்னா நம்மளே ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போய் நம்மளே ரொம்ப குட்டி பசங்களா மாத்தி அந்த ஆமா அப்படித்தான் அது. அந்த அவங்களுடைய அந்த கைத்தட்டெல்லாம் பார்க்கும் போது இப்போ என்னமோ ஒன்று அந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு மனசுக்குள்ள தோணிடுச்சு. இந்த ரீ-ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ண அந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குல்ல சார், அந்த டேட் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய நீங்க இப்ப சொல்ற மாதிரி நிறைய மைண்டுக்குள்ள மெமரிஸ் வந்திருக்கும். படத்துல ஒர்க் பண்ணது, ஷூட்டிங் ஸ்பாட்ல அஜித் சார் கூட, வெங்கட் பிரபு சார் கூட நீங்க எடிட்ல உட்கார்ந்ததா இருக்கும், நீங்க ஸ்டன்ட்ஸ்மேன் உங்களுடைய டீம் கூட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது சார் ஃபிளாஷ் ஆச்சு ஃபர்ஸ்ட் அந்த டேட்ல. இன்னைக்கு படம் பக்கத்துல இதெல்லாம் வந்துச்சு. டேட் ரிலீஸ் பண்ணும்போது ஓகே நம்ம ஷிஃப்டட் ரிலீஸ், ஒரு செகண்ட் ரிலீஸ், ரீ-ரிலீஸ் எல்லாம் பண்றோம்னு தோணுச்சு. ஆனா இன்னைக்கு அந்த ஆடியன்ஸோட பாக்குறப்போ அப்ப அவங்களுக்கு தேவை வந்து ஒரு கிளீனான ஒரு படம் தான். நிறைய படத்தை பார்த்துட்டு அவங்க டிசப்பாயிண்ட் ஆயிட்டு போறாங்க. இப்ப பண்ணிருக்கிற படம் டெக்னிக்கலி ஹைஃபே இருக்குது, என்னென்னமோ படம் பண்றாங்க. ஆனா அந்த படத்தை பார்த்துட்டு அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த படத்தை பார்த்து இவ்வளவு என்ஜாய் பண்ணும்போது அப்ப நம்ம இன்னும் அதாவது நான் இப்ப சொன்னேன், இந்த அந்த மூமெண்ட் வந்து பிகினிங்ல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு எண்டு வரைக்கும், அந்த படம் முடிகிற வரைக்கும். ஏன்னா தாடியே இல்லாம இருந்த வெங்கட் பிரபு பெரிய தாடி ஆகி
அந்த அந்த ஃபுல் லைஃப் அப்படியே வந்துட்டு போச்சு எனக்கு அவங்க குழந்தை, அவங்க பொண்ணு, சின்ன பொண்ணா சிவானியை நான் தூக்கி வச்சது, என் பையனை தூக்கி வச்சிருந்தது. அப்புறம் கேமராமேனோட பசங்க கூட நான் சின்ன பசங்க மாதிரி எல்லாம் சின்ன குட்டி குட்டி பசங்க எல்லாரும் கூட விளையாண்டது. எல்லாரும் இன்னைக்கு பார்த்தானா அவங்க பக்கத்துலயும் நம்மளால போக முடியல. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே காலேஜ் முடிச்சுட்டாங்க, அவங்கவுங்க ஒரு ப்ரொஃபஷன்ல உள்ள போயிட்டாங்க. வெங்கட் பிரபு சாரோட பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பொண்ணு ஆயிட்டா, அவ வேற ப்ரொஃபஷன் போயிட்டா. இந்த பக்கம் கேமராமேனோட பசங்க வந்து ஃபீல்டுக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. நம்மளோட சன்னு பாத்தீங்கன்னா அவர் படிச்சு முடிச்சிட்டாரு காலேஜ். ஸோ இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்க்கப்போ ஒரு பெரிய மலைப்பா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய அந்த என்ன சொல்றது, அங்கிருந்து ஒரு ரீகலெக்ட் பண்ணி விட்டுடுச்சு அந்த மூமெண்ட். சூப்பர் சார். இப்போ நீங்க சொல்றப்பவே அந்த ஒரு இன்ட்ரோ சீனுக்குன்னு தனி ஒரு பாஸ் விட்டீங்க. சொல்லும் போதே எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஆமா. ஏகே சாருடைய ஒரு 50வது படம். அப்ப அந்த தலன்ற வேர்டு பயங்கர ஃபேமஸ். அந்த டைட்டில் கார்டு எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிருந்தவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு இன்ட்ரோவே படம் ஓப்பன் ஆகிறப்போ ஒரு ஆக்ஷன்ல தான் வரும். Correct. அது இன்னி வரைக்கும் ஒரு மாஸ்டர் பீஸா இருக்கும். கார் வரும், எல்லாரும் மேல பாப்பாங்க, அந்த டயர் ஆமா. ஷாட்டுக்கு விசில் வரும், ஆமா. ஸ்லோ மோஷன்ல அப்பா. நடந்து வருவாரு, எல்லாம் முடிச்சிட்டு கண்ணை சுத்திட்டு திரும்புவாரு, டைட்டில் கார்டு Yes. வரும். Correct. சோ அத பத்தி சொல்லுங்க சார், அந்த ப்ராசஸ் மேக்கிங். பா, நீ எவ்வளவு ஷார்ட் பை ஷார்ட் சொல்றீங்க. சார் ஆக்சுவலா அது ஒரு மேஜிக் தான் சார். அது அந்த நேரத்துல ஒரு நிகழ்வு நடக்குது. என்னன்னா வெங்கட் பிரபு சார் வந்து ரொம்ப மாஸ் இன்ட்ரோடக்ஷன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கன்வின்ஸ் பண்ண, இல்லை அவரோட 50th ஃபிலிமு மாஸாக தான் வேணும், வெங்கட் பிரபு சார் நார்மலாக தான் இன்ட்ரோடக்ஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பேசும்போது இல்லை சார் அவரோட 50th ஃபிலிமு ஸ்பெஷலாக பண்ணணும். எல்லாமே பேசப்பட்டது தான் சார், எல்லாமே பேசுறது. இப்போ டைரக்டர் சார் கூட இருக்கிறப்போ மற்ற எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணச்சில நான் கொஞ்சம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவேன். பட் வெங்கட் பிரபு சார் கூட ஒர்க் பண்ணும்போது பிகினிங்லேருந்து கதையிலேருந்து உட்காருவோம். எல்லா படத்துக்குமே கதையிலிருந்து அப்படியே உட்காந்து வேலை செய்வோம். அப்போ பேசும்போது இந்த மாதிரி ஒரு மாஸ் இன்ட்ரோடக்ஷன் பண்ணலாம். என்னென்ன சாருக்கு என்னென்ன நல்லா வரும், அவர் நல்ல பைக் ரைட் பண்ணுவார், நல்ல கார் ரேஸ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நிறைய வைக்கலாம். அதே மாதிரி அவர் கன் ஷூட் பண்ணுறது நல்ல ஸ்டைலாக இருக்கும். ஸோ கன் ஷூட் பண்ணுறது வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பேசி இது பண்ணது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் இப்படி இவ்வளோதான் யோசிச்சு பண்ணதுங்க. அங்கே போய் பண்ணுறப்போ இப்போ அதான் நீங்கள் சொன்னீங்களே, ஒரு டைரக்டர் சார்ட்ட பேசிட்டு ஹீரோ கிட்ட ஒன்று சொல்லிட்டு இது பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கார் ஜம்பா இப்படி வருது அப்படின்னு எடுக்கிறப்போ அதுக்கு ஒரு விஷன் கொண்டு வந்தார் நம்ம டிஓபி கேமராமேன் சக்தி சரவணன். இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வச்சு ஒரு 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 ஹை ஸ்பீட் அல்ட்ரா ஸ்லோ மோஷன் ஒன்று வச்சு, ஸோ அந்த டயர் ஷாட் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் முடிஞ்சதுன்னா சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 5 மணிக்கெல்லாம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் அந்த இன்ட்ரடக்ஷன் ஷாட்டு. அதுக்கு முன்னாடி இந்த ஃபைட்டெல்லாம் கொஞ்சம் டிசார்டரில் எடுப்போம். நம்ம எடுத்துட்டு அந்த கார் வர ஷாட் வந்து எடுக்கிற ஆரம்பிச்சப்போ ஒரு 3 o'clock இருக்கும். பெரிய டெக்னிக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அது உட்கார வந்து எடுத்தது அவ்வளோதான். அந்த 3 to 5 டக்குன்னு ஜம்ப் பண்ணாங்க. எடுத்தோடனே சார் ஒரு டயர் ஷாட் ஒன்று எடுத்துடலான்னு சொன்னேன். அந்த டயர் ஷாட் வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த கல்லெல்லாம் பறக்கிற மாதிரி வந்து சரக்குன்னு வந்து நிற்கிறது. இப்படி எடுத்து முடிச்சாச்சு. பட் சூப்பராக வந்துருந்துச்சு, ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஓகே அப்படின்னு நம்ம ஒன்று நினச்சிட்டு ஓகே வந்துருச்சுல அப்படின்ட்டு விட்டாச்சு. இவ்வளோதான் நடந்த நிகழ்வு. இதுக்கு அடுத்தாப்புல பார்த்தோன்னா எடிட் பண்ணி பார்க்குறப்போ அது வேற மாதிரி வந்துடுச்சு. வா என்னம்மா இன்ட்ரோடக்ஷன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரவீன் கேஎல் அண்ட் ஸ்ரீகாந்த் 2 பேரும் எடிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேருடைய அந்த உழைப்பும் படம் முழுக்க தெரியும் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல அவ்வளோ அற்புதமாக எடிட் பேட்டர்ன் வந்து இதுக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு சித்தன் வந்தவர் தான் யுவன் சங்கர் ராஜா. ஏன்னா அந்த எடிட்டுக்கு கரெக்டா பேட்டர்ன் வந்து உட்கார்ந்து அந்த பிஜிஎம் உட்கார்ந்த உடனே இப்ப கூட நம்ம சில பாட்டுகளுக்கு மட்டும்தான் நம்மளுடைய அந்த முன்னாடி வர்ற நம்ம ஒரு 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 ஹம்மிங்கோ, ஒரு இளையராஜா சாரோட ஹம்மிங்கோ, ஒரு எம்எஸ்சி சாரோட ஹம்மிங்கோ, இல்ல ஹாரி சாரோட இப்படி யாரு பண்ணாலும் ஒரு சின்ன ஹம்மை வச்சு அந்த படத்தை கண்டுபிடிச்சிடும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த பம் 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 வந்த உடனே பாத்தீங்கன்னா மங்காத்தாடா இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு. இது இங்க மட்டும் இல்ல, நான் வந்து லண்டன் போயிருந்தேன், சுவிட்சர்லாந்து போயிருந்தேன். அங்க எல்லா இடத்துலயுமே அதுக்கு அவ்வளோ அந்த பப்புல எல்லாம் போட்டு ஒரு சாங் ஒன்று இருக்கு, அந்த பப் சாங், அதை வேற போட்டு கிழிச்சிட்டாங்க. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு ஃபேமஸ் பண்ணி விட்டாரு அவர். ஸோ இது வந்து ஒரு பெரிய கூட்டு முயற்சி மாதிரி தான் நடந்துச்சு அந்த நிகழ்வு. இது நான் திருப்பி கேமராமேன் சார் கிட்ட கூட சொன்னேன், சார் அந்த டயர் ஷாட்டு நம்ம எடுத்தது ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும், ஒரே ஷாட்ல வந்துருச்சு. ஏன்னா அது டெக்னிக்கலா ரொம்ப டஃப்பான ஷாட்டு சார். ஏன்னா அந்த கல்லெல்லாம் தெரிச்சு வரணும், ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கணும் இல்லையா, பார்க்கச்சில்ல கரெக்டான மார்க்ல வந்து அந்த டயர் நிற்கணும். டயர் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு ஒரு ஷாட்ல. நான் இதை பல முறை பல படத்துல ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், ஆனா அமையலை. அவ்வளோ பர்ஃபெக்டா இந்த படத்துக்குன்னே உட்கார்ந்த மாதிரி வந்து உட்காந்துச்சு இந்த ஷாட். நான் அதை கேமராமேன்ட்டே சொன்னேன், சார்
நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன். 3 to 5 தானே எடுத்தோம், அந்த லைட்ல எடுக்கலாம்னு வச்சாச்சு. கேமராவில் ஃபோக்கஸ் வரல. திடீர்னு பார்த்தா கார் டயர்ல நிக்கல. அப்படியே ஒரு 2 hour போகும், மறுபடியும் கிடைக்காது. சரி ஓகே, வேற ஆக்சஸ் வச்சு எடுறா செல்வா அப்படின்னு. ஸோ இது வந்து என்னன்னா அந்த அந்த கூட்டு முயற்சி தான் சார். இவ்வளோ பேரோட முயற்சி. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இன்ச்சு பை இன்ச்சு அப்படி சொன்னதுல எல்லாருமே இருக்கிறாங்க. நம்ம என்ன டைரக்டர் சார் ஒரு மூலையிலேருந்து வந்த ஒரு விஷயத்த அதை இப்படி பண்ணலான்னு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறத, கேமராமேன் அப்படி எடுத்து கொடுத்ததை, எடிட்டர் அழகா இப்படி கட் பண்ணது, அந்த பக்கம் வந்து அவர் ஒரு மியூசிக் போட்டு வச்ச உடனே உட்காந்துருச்சு. பட் இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி அந்த ஷாட் எடுத்து முடிச்ச உடனே அன்னைக்கே தலை சொன்னார், சூப்பர் இன்ட்ரோடக்ஷன் பா அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் எடிட்டர் ஒண்ணுமே பார்க்கல, அன்னைக்கு எடுத்து முடிச்ச சூப்பர் இன்ட்ரோடக்ஷன் பா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஈவினிங் வீட்டுல கூட்டு போய் நல்ல சாப்பாடு போட்டாரு டின்னர். ஆமா, அன்னைக்கே வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. எல்லாத்தையும் வாங்கப்பா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல கூட்டு போய் நல்லா பயங்கர ஹாப்பியா இருக்காரு. ஏன் சோ ஹாப்பி. உங்க ஒர்க்னால மொத்த டீமுக்கு ஒரு ரிட்ரீட் கிடைச்சிருக்கு. நம்ம அப்படி சொல்ல கூடாது, இது மொத்த டீமோட ஒர்க்னால எங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட் கிடைச்சிருக்கு. அங்கதான் சார் சூப்பர் சார். அதாவது நீங்க வந்து எல்லாருக்கும் பிரியாணி கிடைச்ச பெருமை உங்களுக்கு சேரும்னு சொல்ல வந்தேன். பட் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுதான் உண்மை சொல்லணும். நான் இப்ப எல்லாத்தையும் எதுக்கு சொன்னேன் அப்படின்னாச்சுன்னா, அதுல மட்டும் ஒரு தனித்துவமே கிடையாதுங்க. அந்த டீமே பாத்தீங்கன்னா, இப்ப வெங்கட் பிரபு படம் மத்த எல்லாரும் படத்துலயும் பாத்தீங்கன்னா நீங்க அதை பார்க்க மாட்டீங்க. வெங்கட் பிரபு ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா வைபவ் திடீர்னு பாப்பல, என்ன வைபவ் ஷூட்டிங்கா, இல்ல சும்மா வந்தேன். ஜெய் பாத்தீங்கன்னா ஜெய் சும்மா இருப்பாப்ல, சும்மா வந்து சும்மா வந்தேன். அரவிந்த் ஆகாஷ் வந்திருப்பாப்ல, நம்ம வசந்த், எல்லாம் அந்த ஆக்டர் டீமே அங்க வந்திருக்கும். தெரியும் என்னன்னா திடீர்னு சும்மா வந்தப்ப பாத்துட்டு போலான்னு. சோ அங்கதான் அந்த ஹோல் டீமே இருக்கு. இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா சம்டைம் ஷூட்டிங்ல அங்க விளையாண்டுக்கிட்டு இருப்போம், பேசிக்கிட்டு இருப்போம். இது வந்து ஷூட்டிங் மாதிரி இருக்காது. பார்த்தா என்னப்பா சாப்பாடு மத்தியானம், இது என்ன சாப்பாடு, நான் இங்க இருந்து அதை வர வைக்கிறேன், ஏதோ இப்படித்தான் ஒரு ஜாலியா போய்கிட்டு இருக்குமே ஒழிய, இட்ஸ் லைக் ஒரு ஃபேமிலி. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த அவங்களோட ஃப்ரெண்டு வந்துருவாங்க 4 பேர், சிங்கப்பூர்ல இருந்து வந்தாங்க, மலேசியால இருந்து வந்தாங்க, அமெரிக்கால இருந்து வந்து. ஸோ இப்படி ஒரு டீமா ஒர்க் போய்கிட்டு இருக்கோங்க. இதுல வந்து மாஸ்டர் நீங்க இதை எடுத்துருங்க அப்படின்னு, சார் நான் இதை எடுத்துருங்க, நீங்க அதை எடுத்துருங்க, இப்படி மாத்தி மாத்தி. இதுல வந்து இங்க ஈகோவோ ஒண்ணுமே இருக்காது. அதுல இவன் எடுக்கிறது அவன் எடுக்கிறது ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி கேமராமேன் எல்லாம் பாத்தீங்கன்னா, சார் இந்த ஷார்ட் சார் ஓகே மாஸ்டர் இந்த ஷார்ட் ரெடி பண்ணிடுறேன், இது எதுக்கு ஏன் அப்படின்னு ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா செட் பண்ணி வச்சிருவாங்க. இப்படிதான் வேலை நடக்கும். சூப்பர் ஜாலி இருக்கும். ஓகே. சோ ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு நீங்க பாக்கும்போது சார், இந்த ஸ்டண்ட் சீக்வென்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாம் சரி இது இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு இப்போ உங்களோட கரண்ட் மைண்ட் செட் ஏதாவது தோணுச்சா சார்? எனக்கு அப்படி தோணல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோமா நம்ம அப்படின்னு. ஏன்னா அது நான் அப்பவே சொல்லுவேன், சார் அந்த டைம்ல ஒரு பேய் உள்ள இருந்து விரட்டும் சார் நம்மள, அந்த சூட்டோட சூடா செஞ்சு முடிச்சிடும் அப்படின்னு. ஏன்னா நாங்க அந்த வேலை பார்த்த நேரம் எல்லாம் சம்மர், அது காரு சேஸு, இது வந்து கிளைமாக்ஸு. ஏன்னா ஒரே இடத்துல தான் நாங்கள் எடுத்தோம். ஹைதராபாத்தில் போய் ஒரு 1.5 month ஷெட்யூல் போட்டு ஃபுல் ஃபைட் எடுக்கணும். அதுக்கு ஆக்டர் ஒத்துக்கணும். ஃபுல் ஃபைட்டுனா உடம்பு டயர்டாயிரும், வெயில். அவர் சொல்ற நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணலாம் வாங்க அப்படின்ட்டார். அதான் நான் சொல்கிறேன், அந்த ஃபர்ஸ்ட் டே ஒரு ப்ரொமோ ஷூட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு முதல்ல அறிமுகப்படுத்துறது. எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் அஜித் சார் கூட. நம்ம ஃபைட்டராக இருக்கும்போது சின்ன இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பட் இருந்தாலும் முதல்ல மாஸ்டராக அறிமுகப்படுத்தும் போது ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா உள்ள. அந்த பதட்டத்தோட இருந்தேன் நான். பட் என் மூஞ்சில பதட்டம் வெளியே தெரியாது. கரெக்ட் தான். இப்போ கூட இன்டர்வியூக்கு வரும்போது ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு, உங்ககிட்ட நான் எப்படி பதில் பேச போறேன்னு. ஆனா ஃபேஸ்ல தெரியாது, நான் தெரியாது. அதுதான் நம்ம மூஞ்சி. சார் அந்த பதட்டம் இருந்தாலும் தெரியாம இருந்த மாதிரி இருந்துச்சு. சார்கிட்ட அறிமுகப்படுத்தணும். அப்ப அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நான் அதை நிறைய இடத்துல சொல்லிட்டேன். மாஸ்டர் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம், நான் புது பட ஹீரோ மாதிரி என்ன நீங்க வேலை வாங்கலாம். நிறைய படம் பண்ணிட்டாரு, பெரிய ஆக்டர், அப்படி இப்படின்னா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு எத்தனை டைம் வேணாலும் நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு. ஆனால் அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் நான் அவர் கூட எல்லா படமும் பண்ணியிருக்கேன். அந்த எல்லா படத்துலையுமே சார் ஒன்மோர்னா எதுக்கு ஏன்னு ஒரு கொஸ்டின் கேட்கவே மாட்டார். ஏன் ஒன்மோர் அப்படின்லாம் கேட்க மாட்டார். என்னாச்சுன்னா சார் இந்த ஒரு சின்ன பிட்டு மட்டும் பண்ணிக்கலாமா, வேணாம் நான் ஃபுல்லாக பண்ணிடலாம், என்ன ஓகே இல்லை உங்களுக்கு, இல்லை சார் நம்மளுக்கு இது மட்டும் தான் வேணும், இல்லை நான் ஃபுல்லாக பண்ணிடுறேன். இன்னைக்கு வரைக்கும் வேத்து விறுவிறுத்து டயர்டாகி என்ன இருந்தாலும் அதை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கச்சில நம்மளுக்கு எவ்வளவு நாள் வேலை செய்யலாம்ல. அதுதான் அது. அப்படி இருக்கிறப்போ அவருக்கு வந்து ஸ்டன்ட்ஸ் ஒரு சில விஷயங்கள் வந்து அவரால் உடம்பு ஒத்துழைக்கலைனாலும் அவர் ரிஸ்க் எடுத்து பண்ணுவாரு, அவர் வந்து டெடிகேஷனா பண்ணுவாரு. ஆமா சார், நான் சொல்லி அது நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன். நிறைய இடத்துல ஈவன் என்ன படத்துல வீரம்ல பண்ணிருக்கேன். வீரம்ல ட்ரெயின்ல பண்ணது. அதுக்கப்புறம் என்ன எறிந்தால்னு ஒரு படம், கௌதம் வாசுதேவன். இதுல வந்து ஒரு 6-7 பேர் ரவுண்ட் பண்ணிடுவாங்க. அவர் அந்த டைம்ல 6-7 பேரும் அடிக்கணும், டட் 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 டட்னு ஒரு ஸ்பீடு தான் அது. கௌதம் சாருக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீட்னா பிடிக்கும்.
ஸ்பீடாக பண்ணிடலாம் மாஸ்டர் அப்படின்னாரு. சரி சார் ஸ்பீடாக கம்போஸ் பண்ணியாச்சு. நான் சொன்னேன் வேண்டாம் நம்ம ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சார்னு. அங்கேருந்து வந்தார், வேண்டாம் ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஹீரோ. ஃபுல்லாக பண்ணார். ஒரு தடவை பண்ணார், 2 தடவை பண்ணார், 3 தடவை பண்ணார், அப்புறம் 4வது தடவை பண்ணார். இன்னொரு 1 மோர் வேணும் சார் அப்படின்னா ஓகே. ஃபுல் ஸ்வெட்டு, ஏன்னா அது ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கவர் பண்ணி போட்டிருந்த ட்ரெஸ், ஹூடிலாம் போட்டு ஃபுல்லாக பண்ணுறேன்னு ஃபுல்லாக பண்ணார். அது விட்டே கொடுக்க மாட்டார். அதுதான் சார் அது இன்னைக்கு வரைக்கும் அதுதான் அந்த ஒரு விஷயம். ஆமாம். ஓகே சார். சார் அதுக்கு அடுத்து வந்து இந்த ப்ரீ இன்டர்வெல்ல வந்து அவர் வந்து ஒரு ஸ்க்ரீனை பார்த்து ஒரு விஷயம் பண்ணுவார். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கற்பனையில் ஒன்று நடக்கும். ஸோ அந்த காசுலாம் யார் எடுக்கிறாங்கன்றப்ப அங்கே ஒரு காமிக்கெல்லாம் வரும். இவர் எல்லாரையும் சுட்டுட்டு இந்த கம்பியில கால் வச்சு ஒரு மாதிரி நிற்பாரு, அந்த ஒரு ஒயிட் கலர் கோட். ஸோ அந்த காமிக்கெல்லாம் எடுத்த அந்த ஃபைட்ஸ் பற்றி சொல்லுங்க சார். ஆக்சுவலி அது வந்து ஃபுல்லாகவே டைரக்டர் மைண்டில் உள்ள அந்த கிராஃப், அதை நான் சும்மா எக்ஸிக்யூட் தான் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காமிக் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் பெரிய ஸ்டார் ஒன்று, இன்னொன்று அவர் தான் அந்த படத்தினுடைய எல்லாத்தையுமே கண்ட்ரோலுக்குள்ள வைக்க போறவர். இந்த பசங்கள்லாம் குட்டி குட்டி பசங்க, என்ன பண்ணா நல்லா இருக்கும் ஓகேங்களா, ஒருத்தன் இப்படி பண்ணணும்னு நினைச்சா அவன் போய் விழுந்தான். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க பாடி மவுண்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் சார். டெக்னிக்கல் இல்லாத அந்த நேரத்திலே நம்ம எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா பாடி மவுண்ட் யூஸ் பண்ணியிருப்போம், அல்ட்ரா ஸ்லோ மோஷன் யூஸ் பண்ணியிருப்போம், அப்புறம் மோஷன் மைலோ மோஷன் கேம் யூஸ் பண்ணியிருப்போம். நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எல்லா டெக்னிக்கலுமே யூஸ் பண்ணியிருப்போம். டெக்னிக்கலே வராத டைம் அது, எல்லா டெக்னிக்கலுமே யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 இடத்துலலாம் இருப்பாரு ஒரு இடத்துல. ஸோ அந்த மாதிரி இப்படி எல்லா டெக்னிக்குமே யூஸ் பண்ண. இப்போ இந்த இடத்துல வரும்போது இன்னைக்கு வரைக்கும் இது ரொம்ப ஃபேமஸ் ஆங்கிளா இருக்கும் பாருங்க. இப்போ அந்த கியூட்டி சார்லாம் டொரண்டினோ அந்த ஒரு பண்ணுறதுக்கு ஒரு ஆங்கிள் வைப்பார் பார்த்தீங்க, இந்த இப்படி ஒரு ஆங்கிள் வச்சு எடுத்துருப்போம். அதெல்லாம் யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. இங்க இருந்து பார்த்தோன்னா திடீர்னு பார்த்தா அவன் கீழே கிடப்பாரு பிரேம்ஜி இப்படி தூக்குறது. ஸோ இதெல்லாம் அந்த நேரத்துல அந்த இடத்துக்குள்ள வைக்க முடியாத ஒரு கேமரா, வைக்க கூட ஒரு இடம் இல்லாத ஒரு இடம் அது. அதான் இன்னைக்கு கேமராமேன் சொல்லுமா இந்த ஷாட்ல எப்படி எடுத்தோம் நம்ம அப்படின்னாரு. சார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஒரு கம்பியில கட்டி கேமராவை கட்டி அவர் கையிலையும் கொடுத்து இங்க இருந்து வரும்போது அவர் எடுப்பாரு, அதுக்கப்புறம் அவர் கை இப்படி நிற்கும், மறுபடியும் எடுத்துட்டு போறது இதெல்லாம் இருக்கு சார். ஆக்சுவலி இப்படி நடுவுல வச்சு தொங்கிட்டு எடுத்தோம் சார். ஆமால்ல இப்படிதான் எடுத்தோம்ல. ஸோ இப்படி நிறைய விஷயங்களுக்காக நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு, ஏன்னா வெங்கட் பிரபு சார் பேசிக்கலி டெக்னிக்கலி ரொம்ப உள்ள வைக்கணும்னு நினைப்பாரு. புது டெக்னிக் என்ன வந்தாலும் உள்ள வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதனா டெக்னிக்கலா சொன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கு எதனா புதுசு பண்ணணும். ஆனால் பார்த்தீங்கன்னா எடிட் பேட்டர்ன் புதுசா இருக்கும் அந்த படத்துல, கலர் பேலட்டே டிஃப்ரெண்டா இருக்கும். ஈவன் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா அர்ஜுன் சாருக்கு ஒரு காஸ்டியூமா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கார் ப்ரொடக்ஷன் டிசைனர், நம்ம ஆர்ட் டைரக்டர் சுரேஷ், காஸ்டியூம் டிசைனர் வாசுகி, இவங்க எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியா இருக்கும். கிளைமாக்ஸ்ல நினைக்கிறேன் அவர் ஒரு சின்ன லைன் ஷர்ட் ஒன்று போட்டிருப்பாரு, கண்ணாடி போட்டுட்டு வருவாரு பிளாக் அண்ட் பெப்பர்ல இல்லையா? ஆமா சார். ஆமா சால்ட் அண்ட் பெப்பர்ல அந்த இது இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரி ஷாட் ஒண்ணு இருக்கும். ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு சால்ட் அண்ட் பெப்பர்ல அப்படியே ஒரு ஷர்ட், சாதாரண ஷர்ட் போட்டு அப்படி என்ட்ரி, பயங்கரமா இருக்கும் அந்த என்ட்ரி. இதெல்லாம் அது சொல்றேன், எதுக்கு சொல்றேன்னா அது ஒரு எல்லாருமே பாருங்க காஸ்டியூம்ல சின்னதா சிம்பிளா பண்ணாலும் அதுல ஒரு டிஃபரெண்ட் இருக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலா அந்த லுக் சூப்பரா இருக்கும் சார். செம்ம லுக். ஆமா நாளை யோசிச்சு பாப்போம், பார்த்தா நம்ம போட்டா இப்படி இருக்கவே இருக்கு. இல்ல அது அமையும், உங்களுக்கும் ஒரு நேரம் அமையும் கண்டிப்பா. வெயிட் பண்ணுங்க, அதுக்காக இந்த மோட்டிவேஷன் போதும். எல்லா நேரமும் கிடைச்சிருந்தா எல்லாரும் ஹீரோ, அவ்வளவுதான். அப்பப்ப கிடைக்கும். மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்றேன் சார் நான். சூப்பர் சார். ஓகே சார். இல்ல சார், இப்போ வந்து நீங்க ஒரு சில ஸ்டன்ட்ஸ் பத்தி பேசுனீங்க, என்னென்னலாம் நீங்க வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணோன்றத பத்தி பேசுனீங்க. இப்போ நம்ம சார் இப்போ காமன் ஆடியன்ஸா பாக்குறப்போ ஒரு சில ஸ்டன்ட்ஸ்ல விஎஃப்எக்ஸ் இன்வால்வ் ஆகுறத பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோப்பை மறைக்கிறதுக்கு நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கும். பட் ஒரு ஸ்டன்ட்ஸ் மேன்ஸ்க்கு ஒரு ரோப் கட்டுறதா இருக்கட்டும், பெட்டா இருக்கட்டும், ஆன் ஸ்பாட்ல அந்த உடல் உழைப்பு வந்து ரொம்ப அதிகம். அதுல அட்வான்ஸ்மெண்ட் இப்போ என்ன சார் லைக் வந்திருக்கு? இப்போ நீங்க மங்காத்தால பாக்குறப்போ ஒரு விதமா ஒர்க் பண்ணிருப்பீங்க. இப்போ இருக்கிறது மேபி அப்ப இருந்தா நான் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா பண்ணிருப்பேன்னா அந்த மாதிரி. இந்த ரீக்ரியேட் பண்ற வேலையே வேண்டாம் நம்ம. நான் எதுக்கு சொல்லுவேன்னா, நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு இல்ல எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க. என்னது இது, அது ஏன் அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க? அதெல்லாம் ஒரு அனுபவம் நம்மளுக்கு. எதுக்கு ரீக்ரியேட் அந்த காலத்துல இப்படி இருந்தா அப்படின்னு. இது எப்படி இருக்கு தெரியுமா? +2 படிக்கும்போது நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சேன்னு வச்சுக்கோ, செம்மையா எழுதிடுவேன் தெரியுமா அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது. அது கரெக்ட் கிடையாதுல்ல. அந்த நேரத்துக்கு அதுதான், அதுல நம்ம என்ன பண்ணிருக்கோங்கிறது. இப்ப இவ்வளவு டெக்னிக்கல் இருந்து இப்ப என்னத்தை கிழிச்சுக்கிட்டு இருக்கோம் நான் கேக்குறேன். பட் நீங்க சொல்ற சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸா வந்துருச்சு. இப்போ ரிக்கிங் நல்ல ரிக் வந்துருச்சு, நல்ல சேஃப்டி வந்துருச்சு. ஏன்னா நம்ம பீரியட்ல நீங்க 2010 பத்தி பேசுறீங்க, அதுக்கு முன்னாடி உள்ளதை பாருங்க. விஜயகாந்த் சார் வாங்க, விஜய் சாந்தி மேடம் வாங்க, அப்ப யோசிச்சு பாருங்க. அப்பவும் ஃபைட் எல்லாம் பண்ணாங்களே, என்ன ஃபைட் பண்ணிருப்பாங்க. விஜயகாந்த் சார் எல்லாம் கால் கிக் எல்லாம் எப்படி அடிச்சிருப்பாரு இல்லையா? சோ அங்கிருந்து எப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு என்னைக்குன்னா
மெஷின் பவர் நம்ம கிட்ட கம்மியா இருக்கிறப்போ மேன் பவர் ஜாஸ்தி இருந்துச்சு. இப்ப மெஷின் பவர் ஜாஸ்தி ஆனோன்னு மேன் பவர் குறைச்சிக்கிட்டாங்க. உண்மையான விஷயம் அதுதான். இப்போ மெஷின்ஸ் நிறைய ஒர்க் பண்ணுது. இப்போ ஸ்டண்ட்டே தெரியாதவங்க வந்து ஸ்டண்ட் பண்ணலாம். அப்போ பேசிக்கா ஸ்டண்ட் கத்துக்கிட்டு இருக்கணும், ஹார்ஸ் ரைடிங் பண்ணியிருக்கணும், ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஆமா ஆக்டராங்கன்னா சும்மா கிடையாது எல்லாமே. ஆமா இப்போ ஹீரோய் அழகா ஷர்ட் போட்டு வந்தாரு நீங்க சொல்றீங்க, அதுக்கும் நம்ம உடல் உழைப்பு மன உழைப்பு நிறைய தேவைப்பட்டிருக்குல்ல. அது அவங்க எல்லாம் கடந்து வந்ததுனாலதான் அது இருக்குது. பட் இப்போ வந்து டெக்னிக்கலி எக்யூப்டு நிறைய வந்துருச்சு. பட் எக்யூப்டு வந்தாலும் உங்களுடைய உடல் உழைப்பு வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கான ரிவார்டு கண்டிப்பா உண்டு. நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த உழைப்பு உங்களுடைய உழைப்பு தனிப்பட்ட விஷயம். எக்யூப்மெண்ட்ல சப்போர்ட் பண்ணும், அவ்வளவுதான். மற்றபடி இப்போ வந்து ரொம்ப சேஃப்டி ப்ரிகாஷன் வந்துருச்சு. சூப்பர் சார். ஸோ இன்னைக்கு நீங்க வந்து மங்காத்தா படத்தை பத்தி இவ்வளோ விஷயங்கள் சொல்றீங்க அப்படின்னா எங்க எல்லாருக்குமே மைண்ட்ல ஓடுற விஷயம் மங்காத்தா 2 இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு ஹைப் வந்து பயங்கரமா கிரியேட் ஆயிருக்கு சார். நீங்க இது சொல்லுங்க. வந்து விபி சார்ட்ட தான் சொல்லணும். என்னன்னா நான் யோசிச்சேன், பண்ணு பாருங்க, நீங்க பாருங்க, நீங்க பிராட் பிட்டோட அந்த F1 பாத்தீங்களா? ஆமா சார். F1 பாத்தீங்களா? F1ஓட போர்ஷன் 1, மாநாடோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1, சாரி மாநாடோட செகண்ட் ஹாஃப், F1 பார்ட், இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணா மங்காத்தா 2. சூப்பர்ல, பயங்கரமா ஒரு காம்போ எடுத்துட்டு வந்திருக்கீங்க. சூப்பரா இருக்கும் சார். யோசிச்சு பாருங்க, மாநாடு F1 ரெண்டையும் மெர்ஜ் பண்ணா வேற லெவல் கிடைக்கும். சரி, எனக்கு வந்து டவுட்டா இருக்கு சார், நீங்க ஆல்ரெடி அந்த ப்ராசஸ்ல இருக்க மாதிரி இருக்கு சார் எனக்கு. நீங்க சொல்லுங்க, மாநாடோட செகண்ட் பார்ட் அந்த ஆஃப்டர் இன்டர்வல் அந்த பக்கம் வர்ற ஒரு போர்ஷன் இருக்கும், அடிச்சு தொம்சம் பண்ணிட்டு வரும் இல்லையா? இப்ப F1 தூக்கி உள்ள வச்சேன்னு வச்சுக்கலாம், சூப்பரா இருக்கும். அதான் மங்காத்தா 2. இல்ல விபி கிட்ட சொல்லலாம், கண்டிப்பா கன்வே பண்ணிடலாம். டியர் வெங்கட் பிரபு சார், இந்த ஒன்லைன் சூப்பரா இருக்கு, இத அப்படியே கன்வெர்ட் பண்ணீங்கன்னா. இல்ல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவர்கிட்ட, ஆமா நீங்க இத பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே சார், சூப்பர். இல்லங்க எல்லாம் சேர்ந்து வரட்டும், சும்மா நம்ம என்ன பேசினாலும். பட் இப்போ அதான் சார், இப்போ அஜித் சார் எல்லாம் ரெடி ஆயிட்டு வரணும்ல, அதுக்கான அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சுன்னா அதுவே தானே. ஓகே, ஏன்னா இப்போ ரீசெண்டா கூட அவர் ரேசிங்க்கு வந்து சிம்பு சார் போன போட்டோ ரெண்டுமே பார்த்து நிறைய பேர் ட்ரெண்ட் ஆச்சு. ஏன்னா சிம்பு சார் ஃபர்ஸ்ட் லைக் வந்து அவர் ரொம்ப பெரிய ஏகே ஃபேன், நம்மளும் ஏகே ஃபேன்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவார். இல்ல பாக்குறப்ப நீங்க சொல்ற இந்த ஒன்லைன் இல்ல ரொம்ப நல்லா இருக்கும் சார். நம்ம சும்மா நம்ம பேசுறது தானே, நாங்களா பேசிக்கிட்டோம், நான் பேசிக்கிட்டோம் இந்த மாதிரி, என்ன சார் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே சார் அப்படின்னு. சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் கூடி வரணும்ல சார். ஓகே, ஸோ அந்த கூடி வர ஒரு விஷயம் தான் சார். ஆனா வெங்கட் பிரபு சார் வந்து ஓவர் த பீரியட் நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ணியிருக்காரு. நீங்களும் சொன்னீங்க, ஒரு ஸ்டன்ஸாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து புதுசாக அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. அர்ஜுன் சாரோட இன்ட்ரோ, அவர் வந்து மற்ற ஆக்ட்ரஸ் வந்து இந்த காருக்குள்ள கூட்டின்னு வருவார்ல, அதெல்லாமே கொஞ்சம் பெக்குலியரா. ஆமா சார், அதனுடைய ப்ராசஸ் பத்தி. ஆமா சார், அது பத்தி அதெல்லாம் முன்னாடியே நம்ம பேசிட்டோம் சார். இப்போ நீங்க ஒரு காமிக் ஃபைட் எப்படி இருந்துச்சு, அதுல பாத்தீங்கன்னா காமிக் ஃபைட்ல பாத்தீங்கன்னா பிளட் எல்லாம் ப்ளூ கலர்ல இருக்கும். ஆமா சார், ஆமா. 100% அது வந்து யோசிக்கவே முடியும், இமேஜினே பண்ண முடியாது யாரானே. அந்த அப்படி இல்லை பிளட்லாம் இப்படி ப்ளூ கலரில் வரும், அவனுங்களாம் இப்படி விழுவாங்க அப்படின்னு நம்ம போய் ஒரு ப்ரொடியூசர்ட்டையோ ஒரு ஹீரோக்கிட்டையோ நரேட் பண்ணும்போது என்னது இப்படி தான் இருக்கும். அது ஒன்லி டைரக்டரோட விஷயம். அவங்களுக்கு சூடு பட்டா இப்படி தான் விழுவாங்க. அதே மாதிரி பிரேம்ஜிக்கு சுட்டாச்சுன்னா அப்படி ரியாக்ஷன் பண்ணிட்டு விடுறதெல்லாம் வந்து அல்டிமேட்டு. ஸோ இதெல்லாம் டைரக்டரோட விஷயம்ல இருந்த மாதிரி தான் அது. திரும்பவும் சொல்கிறேன் நான், அந்த இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டினும் அதை தான் சொல்கிறேன், அந்த டைரக்டரோட விஷயம் தான். இந்த மாதிரி டெக்னிக்கலி பண்றதுக்குன்னு அவர் எல்லா விஷயத்துக்கும் இறங்கி செய்வார். அந்த ஒரு ஆமா, நீங்க சொன்ன அந்த மங்காத்தா 2 வந்து இதுல வந்து நடக்கணும்னு சொல்லி நாங்க விருப்பம். இல்ல கண்டிப்பா, அதான் நான் சொல்றேன், நம்ம பேசிக்கிறோம் ஒழிய மற்றபடி அது நடக்கிறதுக்கு நிறைய வேலைகள் நடக்கணும், நிறைய எல்லாம் கூடி வரணும் இல்லையா? கூடிய நம்ம சொல்றோம், பட் இருந்தாலும் அது கூடி வரும்போது நல்லா நடக்கும். நிச்சயமா நடக்கும் சார். அது மங்காத்தா கூடி வரும்போது நடக்கும். பட் உங்ககிட்ட இருந்து அடுத்த ஒரு டைரக்ஷன் எப்ப சார் நாங்க எதிர்பார்க்கலாம்? கூடிய விரைவில் அது எல்லாம் தெளிவா சொல்லப்படும். ஆமா, இது போன தடவை கொஞ்சம் இமோஷனலி ஒரு படம் எடுத்தாச்சு, இந்த தடவை கொஞ்சம் ஆக்ஷன் பேக்டா எடுக்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் இது இயல்பா அந்த படம் எடுத்ததுலயே ஆக்ஷன் கொஞ்சம் இருந்தது. இப்போ வந்து ஆக்ஷன் சொல்றப்ப அதுல ஆமா நல்ல ஆக்ஷன் இருக்கு, அதனால நீங்க எல்லாம் நடிக்கணும் சார். கண்டிப்பா சார், நிச்சயமா சார். இப்பவே போயிட்டு நான் சாலட் எல்லாம் சாப்பிட்டு வெயிட் குறைக்கணுங்க. சாலட் சாப்பிட்டா வெயிட் குறைஞ்சிருமா? இல்லங்க, அதுக்கப்புறம் அவர்கிட்ட கிளாஸ் போவேன்,
கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பேன். அந்த மாதிரி சார் அந்த மாதிரி ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா சார்? ஃபிட்டா இருக்கணும் படத்துல சார் நடிக்கணும் அப்படி அப்படின்னா? சொல்லிட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே நான் ரிஜெக்டட் சார். இல்ல ரெடி ஆயிக்குங்க. நம்ம எப்பவுமே ஷூ நிச்சயமா லேஸ் சார். கட்டி ரெடியா இருக்கும். டப்புன்னு சவுண்ட் கேட்டப்போ ஓடிடணும். இல்லைன்னா 10 பேர் முன்னாடி ஓடிடுவாங்க. ஸோ கண்டிப்பா. அதனால நீங்க எப்பவுமே ரெடியா இருக்கணும். இது எதுக்கு படத்துக்காக தான் ஃபிட் ஆகணுமா என்ன? இல்ல அப்படி இல்ல. நம்ம ஃபிட்டா இருக்கிறது நம்மளுக்கு கான்ஃபிடென்ட், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கான்ஃபிடென்ட். ஓகே சார். நான் நிறைய இடத்துல சொல்லுவேங்க, நீங்க வந்து உங்க குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணுமா, சிரிப்போட வச்சுக்கணுமா, ம். உங்க உடம்பை நீங்க பாத்துக்கணும். சூப்பர் சார். சூப்பர் சார். நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன் சார் ஒரு டேக் உண்மையாவே. இது எல்லாருக்குமே நான் சொல்றேன். ம். இப்போ உங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் பெரியவங்க எல்லாம் அப்பா அம்மாக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கணுமா, பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், அண்ணன் தம்பி எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். நீங்க உங்க உடம்ப பாத்துக்கணும். அப்போ எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. ம். ஐயோ ஓகே. அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க எல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ம். நீங்க உங்க உடம்ப நீங்க பத்திரமா பாத்துக்கணும். சூப்பர் சார். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, நல்லா ஃபிட்டா வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே அது மோட்டிவேஷன். கண்டிப்பா. பாரு அவன் பாரு எப்படி பண்றான் பாரு, அவ பாரு எப்படி பண்றா பாரு, எப்படி இருக்கிற பத்தி அதுதான் வேணும்ல. ம். அப்படி இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா அப்பதான் உங்களுடைய ஃபிட்னஸ். நம்ம என்ன எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒர்க் அவுட் பண்ணா உடனே வந்துட்டு இவர் வந்து கூட 150 வருஷம் இருக்க போற இல்ல, இருக்கிறத நல்லா வச்சுக்கலாங்கிறது பாயிண்ட். நைஸ் பாயிண்ட் சார். இது ஆக்சுவலா வந்து சரி என்னென்னமோ யோசிப்போம். பட் வந்து நம்மள ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டா அது எல்லாமே கரெக்ட் கரெக்ட் ஆயிடும் அப்படின்னு. ஆமா அதுதான். இப்போ இன்னைக்கு என்னன்னா, இப்போ நீங்க இயல்பா நீங்க வந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் சார் ஃபர்ஸ்ட் பிரைமரியா அப்படின்றப்பவே கூடுதலா இன்னும் பக்கம் ஒரு ஃபிட்னஸா இருக்கணும்ன்ற ஒரு பொறுப்பு எப்பவுமே இருக்குமா சார்? இப்போ நீங்க இயல்பா எப்பவுமே எல்லாரும் ரெடியா இருக்கணும்னு சார் சொன்னீங்க. நான் ஃபைட் மாஸ்டர் ஃபைட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு நர்சிங் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஒர்க் வார்ட் பாயா பண்ணிருக்கேன். வார்ட் பாயா ஜாயின் ஆகி அங்க இருந்து அப்படி நர்சிங் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்தேன். ம். அங்க இருந்தே ஃபிட்னஸ் தான் சார் வந்து. அப்பையில இருந்தே Okay. ஆமா சார், ஃபிட்னஸ் வந்து நான் ஏன் ஃபைட் மாஸ்டரா இருந்தா தான் ஃபிட்னஸ். இப்போ ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே ஃபிட்னஸா இருக்காங்களா என்ன? இல்ல இல்ல, நான் சொல்றது என்னன்னா ஃபிட்னஸ்ங்கிறது நம்ம உடல் உழைச்சி, அதாவது உடல் கஷ்டப்பட்டு வேலை செய்யற ஒவ்வொரு தொழிலாளி கூட ஃபிட்னஸ் பண்ணணும் சார். நிச்சயமா நிச்சயமா. எல்லாருக்குமே அந்த ஒர்க் அவுட்டுங்கிறது என்னது உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். நிச்சயமா. உடற்பயிற்சி மனப்பயிற்சி ரெண்டுமே இருக்கணும் சார். ம். ஓகே 24 மணி நேரத்துல ஒரு 2 ஹவர் நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் சார். நம்மளுக்காக செல்ஃபா யூஸ் பண்ணிக்கிறது. ஓகே கண்டிப்பா சார். கரெக்ட் தானே? கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பர்சனலா வந்து நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். அதனால இப்போ எங்களுக்கு வந்து உங்களை ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரா, ஒரு ஆக்டரா, ஒரு டைரக்டரா தெரியும். இதை தாண்டி எங்க யாருக்கும் தெரியாத ஏதாவது ஒரு பேஷன் இருக்கா சார் உங்களுக்கு? எனக்கு நிறைய சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும் எப்பவுமே. ஆ. ஒரு யாரோ கஷ்டப்படுறாங்க, இல்ல அவங்க முடியாதவங்களுக்கு அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுங்கிற ஆசை மட்டும் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். வாவ். ஆ. யாருன்னா படிக்க முடியாதவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சின்ன சர்வீஸ் மைண்ட் தான் இருக்கும். மற்றபடி பெரிய ஒன்றும் இல்லை. பேஷன் இது. அந்த மாதிரி பேஷன் எப்பவுமே இருந்து கிடையாது. இந்த மைண்ட் தாட் எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு எதிராக நம்மளால முடிஞ்சது நம்ம வந்து முழுசா நம்ம எதுவும் பண்ணிக்க முடியாது. நம்ம அந்த பொசிஷன்ல வரும்போது எவ்வளவு முடியுமோ அதை நம்ம பண்ணணுங்கிற ஆசை மட்டும் இல்லை. மற்றபடி பெரிய ஒர்க்கு நீ இப்படித்தான் வரணும் அப்படித்தான் வரலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வர்றதை பிடிச்சி போய்கிட்டு இருக்கிற ஆளுக்கு நம்மளாம். அவ்வளவுதான் சார். இதை தாண்டி உங்களோட ஃபைட்ல, உங்களோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நீங்க எல்லாத்தையும் பயப்படுத்திருக்கீங்க. பட் பர்சனல் லைஃப்ல நீங்க பயப்படுற ஒரு விஷயம் இது சார்? பர்சனலா பயப்படுறதுனாச்சுன்னா எப்படி எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் சார். இல்ல, பர்சனலா பயப்படுறதுனாச்சுன்னா ஒண்ணும் இல்லம்மா. என்னை பார்த்து பயப்படுறவங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஃபீலா இருக்கும். இப்போ போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்மளை பார்த்து பயந்து அந்த பக்கம் ஓடுவாங்க. இப்போ அது இந்த படம் டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறிச்சு. அதுக்கு முன்னால நிறைய பேர் நம்மளை பார்த்தாலே கொஞ்சம் விலைக்கு அப்படி ஓடுவாங்க. வில்லனா நிறைய நடிச்சது. நான் அதை கேட்கலாம் நினைச்சேன் சார். இப்ப நீங்க வில்லனா, பயங்கரமான கொடூரமான வில்லனா பண்ணனால நேர்ல யாராவது திட்டி இருக்காங்களா சார் பார்த்து? அந்த நிறைய கேரக்டரை எடுத்து இப்ப இல்லம்மா, முன்னாடி இருந்துச்சு. அது வெரி பிகினிங் டேஸ்ல கொஞ்சம் இருந்துச்சு. இந்த அவன் போறான் பாரு, அப்படி போறான் பாரு, இப்படி போறான் பாரு, அவன் டேய் அப்படி இப்படிலாம் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே மாறிடுச்சு கொஞ்சம். அதான் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட லுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க. போலீஸ்லாம் வந்து நம்ம கூப்பிட்டு பேசுவாங்க. யாரா நீ, எங்க இருக்கிற, என்ன பண்ற அப்படிலாம் கேட்பாங்க. இந்த சினிமாவில் வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் தலைவா நீங்களா அப்படின்னு ஒரு மரியாதையும் வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப சினிமாவில் நடிக்கிறவங்களை பார்த்தா நிறைய பேர் ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறது. ஆனா இந்த சினிமாவில் நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட்லாம் வந்துருச்சு. அப்ப இந்த படம் டைரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமான இப்ப பயப்படுற ஃபீமேல்ஸ் எல்லாம் பயப்படுறது கிடையாது. இப்ப தைரியமா வந்து பேசுறாங்க, சார் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த ஒரு மாற்றமே ஒரு ஹாப்பியா இருக்கு. பெரிய சந்தோஷம். பயப்படுறதுங்கிறது ஒண்ணு இல்லைங்க, நம்மளுக்கு வேற ஒண்ணும் என்ன பயப்பட போறோம். ஓகே சார். பெரும்பாலுமே வந்து நம்ம எல்லாருமே இந்த சினிமா சீரியல் பார்த்து வளர்ந்த ஒரு ஆள். இப்போ சீரியல்லையோ இல்லை சினிமாலையோ ஒரு ஆள் இப்படிதான் நடிக்கிறாங்க, இப்படிதான் தோற்றத்தில் இருக்காங்கன்னா நமக்கு இயல்பாக அதை தோணிடும். இப்போ வந்து நீங்க இந்த இன்டர்வியூக்கு வரதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பதட்டமா இருந்தேன், ஆனா ஃபேஸ்ல காட்டலன்னு சொன்னீங்களே சார். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ வில்லனா நடிக்கிறப்போ வெளில பார்த்து இவர் அப்படின்னு ஒரு 2 ஸ்டெப்ஸ் பயத்துல ஒதுங்குறவங்களுக்கு உங்களுடைய ரியல் ஃபேஸ்ல வேற ஏதாவது நீங்க ஒரு சைல்டிஷா இல்ல கொஞ்சம் ஜாலியான ஒரு ஆளா அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா சார்? பர்சனல் சைடு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும். இல்ல சார், அது என்னன்னாச்சுன்னா
இப்ப சமீபத்துல மிஸ்டர் எக்ஸ்னு ஒரு படம் ஷூட்டிங் போய்கிட்டு இருந்துச்சு. ஆர்யா நடிச்சது. ஆர்யா அண்ட் கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியர் இவங்கெல்லாம் பெரிய ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஷூட்டிங் போய்கிட்டு இருந்துச்சு. நான் பெரும்பாலும் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு இடம் அது. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆர்யா குழந்தை பிறந்துருந்துச்சு, சின்ன குழந்தை, 2-3 months இருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 months 6 months அந்த மாதிரி பேபி ஐடென்டிஃபை பண்ற அவளுக்கு. சரி ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டு வராங்க. சாயிசா மேடம் தெரியும் தானே, அவங்க குழந்தைய கூட்டு வரேன்னு கூட்டு வந்திருந்தாங்க. நமக்கு எல்லாம் இங்கே நான் ஷூட்டிங்லாம் பயங்கர பிஸியாக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஒரே க்ரௌடு. அப்போ தான் குழந்தைய கூட்டு வந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் குழந்தைய பார்த்த உடனே என்னை அறியாமல் அது நான் பண்ணிட்டேன். ஹே எப்படி இருக்கிற அப்படின்னு ஒன்று. அந்த குழந்தை என்னை பார்த்து ஒரு பயத்தில் வீல கத்திடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. கத்தின உடனே அழுகை நிப்பாட்டவே இல்லை. நான் ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம். என்னடா இது, சே நம்ம ஏன் இப்படி பண்ணோம். நான் எக்ஸைட்மெண்ட்ல போய் அதே மாதிரி ஏற்கனவே ஒரு தடவை நடந்திருக்குது, அது பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். நம்மளை மீறி அந்த குழந்தைகிட்ட பார்த்தோம்னா அப்படி பண்ணோன்னே அது கேவி அழுது. அப்புறம் வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க அந்த குழந்தைய. ஃபர்ஸ்ட் டைம் செட்டுக்கு வந்துட்டு இப்படி எனக்கு மனசே உடஞ்சி போச்சு. என்னடா இது அப்படின்னு. பிரதர் சாரி பிரதர்னு. என்ன மாஸ்டர் நீ தெரியாம அது குழந்தை அழுதுட்டு அதுக்கு என்ன பண்ண. அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசி அதுக்கப்புறம் அதை சரிப்படுத்துறதுக்கு எனக்கு 1 week ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், ஒய்ஃப் இல்லை எதுக்கு நீங்க போய் உங்க மூஞ்ச காட்டு. சாதாரணமா போனேன், அது பயந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 1 month 2 months கழிச்சு அவகிட்ட போய் பேசுறப்போ அவன் வந்து என்னமோ அவன் கிளாஸ்மேட் மாதிரி என்ன ட்ரீட் பண்றான் அந்த குழந்தை. நீ ஏன்டி இப்படி பண்ணிட்டு என் மனசை எவ்வளவு பெரிய கில்ட் பண்ணி விட்ட நீ குட்டி, இப்படி பண்ணி விட்டியம்மா நீ சின்ன 2-3 மாசத்துக்கு. அப்புறம் கூப்பிட்டு கதைலாம் சொல்றாங்க நம்ம இப்படி இப்படின்னு. இதெல்லாம் பயங்கர ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு என்கிட்ட. எனக்கு அப்பதான் கொஞ்சம் மனசே நிம்மதியா இருந்துச்சு. அப்பா அப்படின்னு. ஏற்கனவே இந்த மாதிரிலாம் ஒரு குழந்தைய இங்க வாமா குட்டி அப்படின்னு கூப்பிட்டா அது பயந்து கீழே விழுந்துருச்சு அந்த குழந்தை. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் இதை மறந்துட்டேன். இந்த மாதிரி விஷயம் தான் கொஞ்சம் பயமா இருக்கும் நம்மளுக்கு. ஐயோ நம்மளை பார்த்து ஏதாவது பயந்துக்கிந்து. அதே மாதிரி வேற ஒரு இடத்துல ஷூட் பண்ணி ராஜஸ்தான்ல ஒரு இடத்துல எங்கேயோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு பேலன்ஸ் மேல, அது வந்து பப்ளிக் எல்லாம் பாக்குற பேலன்ஸ் தான். பட் நாங்க ஷூட் பண்றதுக்காக ஒரு ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீழே எல்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷூட்டிங் எல்லாம் பார்த்துட்டு இவங்க மேல, நாங்க மேல ஓடி வர்ற ஷாட்டு, ஓடி வந்து அடிக்கிறது. நான் அது இந்த ஜோத்பூர் பக்கத்துல ஒரு பேலன்ஸ். ஸோ அங்கிருந்து கிளம்பி வாங்க அப்படின்னா அப்படி ஓடி வந்தாங்க. நான் முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கேன், கேமரா பொசிஷன். இங்கிருந்து ஓடி வரும்போது பார்த்தா எங்களை மீறி ஒரு கூட்டம் ஓடுது. தப்பன்னு ஒரு குழந்தைய தள்ளி விட்டுட்டு ஓடுறாங்க. நான் பார்க்குறேன் இவங்க எதுக்கு ஓடுறாங்க, ஏன் குழந்தையெல்லாம் தள்ளி விடுறாங்க. நான் குழந்தைய தூக்குறேன். அங்கிருந்து ஒருத்தர் வந்து சட்டையை பிடிக்கிறாரு. டேய் என்ன பண்றீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா, குழந்தை கீழே விழுந்துச்சா நான் தூக்குனேன் அப்படின்னா. பார்த்தா அவங்க ஒய்ஃப் போய் அங்க கீழே விழுந்து. என்னன்னா நாங்க ரிஹர்சல் பண்றத பார்த்து ஏதோ ஒரிஜினல் அடிதடின்னு நினைச்சு நான் அப்புறமா அவங்களை கூப்பிட்டு சமாதானப்பட்டு என்னையா பண்றேன்னு அவர் என்னைய சட்டை பிடிக்கிறான். நான் சொன்னேன் இந்த மாதிரி குழந்தை கீழே விழுந்துச்சா நான் தூக்குனேன், எனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்றதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க, என் ஒய்ஃப் அங்க கீழே, ஒய்ஃபுக்கு அடிபட்டு மூக்கெல்லாம் ரத்தம். இது என்ன பண்றது, ஒரே மனசு கஷ்டமாயி போச்சு. மறுபடியும் என்னடா இது இப்படி போய் பப்ளிக் விழுந்துட்டாங்களே அவங்க போயிட்டுன்னு அந்த மனசு கஷ்டத்துல அப்புறம் சொல்றேன், இப்பெல்லாம் ரிஹர்சல் பண்ணாங்கடா முதல்ல அவங்க எல்லாம் எல்லாத்தையும் போக சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க நான் என்ன சொல்றேன்னா, அது ஒரு 15 அடி ஹைட்டு சார். விண்டோல இருந்து ஜம்ப் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும். சும்மா சுத்தி பாக்குறவங்கம்மா, சும்மா சுத்தி பாக்குறவங்க. நம்ம இந்த பக்கம் ஓடி வர்றத பார்த்து அவங்க இந்த பக்கம் ஓடுவாங்களா. ஓடுற அம்மா பாருங்க, குழந்தைய தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஓடி போனவங்களாவது சேஃபா இருந்தாங்களா, அங்க போய் உளுந்து மூக்க உடச்சுக்கிட்டு நிக்குது அந்த பொண்ணு. அப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் ஓடி வந்து சட்டையில முடிச்சோம்னா அப்பதான் எங்களுக்கே ரியலைஸ், எங்களை பார்த்தா ஓடிங்களா, நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா வேற ஏதோ நடந்துச்சு போல இருக்கு அப்படின்னு நாங்கெல்லாம் வேடிக்கை பார்க்கிறோம். இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு தான் கொஞ்சம் மனசுக்குள்ள பயம் இருக்கும். பட் ஆனா இந்த மீசல் லுக் மட்டும் புதுசா இருக்கு. என்ன படத்துக்குன்னு சொன்னீங்கன்னா? அது ஒண்ணு இல்ல சார், இப்போ நான் ஒரு தெலுங்கு படத்துக்காக ஆக்சுவலி பண்ணது. அப்புறம் பாத்தீங்கன்னா தெலுங்கு படத்துல கொஞ்சம் தான் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்புதேவன் சார் படத்துல ஒரு சின்ன கேரக்டர் சொன்னாங்க. அவர் சொன்ன இந்த கெட்டப் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க வச்சுக்கோன்னு சொல்லி இப்போ சிம்புதேவன் சார் படத்துல அந்த படம் முடிஞ்சிருச்சா சார்? படம் ஸ்டார்ட் ஆகி இப்பதான் போய்கிட்டு இருக்கு. அதுல என்ன மாதிரியான ஒரு ரோல் சார்? ஏமா படமே இப்பதான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு எங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல சார், நமக்கு என்னமா ஹீரோ ரோலா கொடுத்துட போறாங்க, வந்த உடனே ரவுடி நம்பர் 1 ரவுடி நம்பர் 2 அந்த மாதிரி எப்படி சொல்லிட்டீங்க. பட் மெயின் வில்லனா இல்ல வேற மாதிரி கதை இல்ல இருக்கும், அது ஒரு கேரக்டரா இருக்கும் சார், ஒரு கேரக்டரா இருக்கும், அப்படியே டிராவல் பண்ணுவோம். ஓகே. பட் அட் தி சேம் டைம் சார் இப்போ நீங்க வந்து லைக் ஒரு ஸ்டண்ட் ஃபீல்டுக்குள்ள வரப்போ, சினிமாக்குள்ள வரப்போ ஆன் கேம் ஓகே நம்ம இப்படி ஒரு வில்லனாவும் ஒரு ஆக்டராவும் ஒரு பக்கம் டிராவல் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைச்சு பார்த்திருக்கீங்களா? இல்ல சார், இல்ல சார். எங்க ஸ்டார்ட் ஆச்சு சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? நம்மளுக்கே தெரியாது சார், நம்ம வாழ்க்கை எங்க ஸ்டார்ட் ஆச்சு நம்மளுக்கே தெரியாது. நம்ம ஏதோ பொழப்பு நடத்தணும்னு வந்தவங்க, அவ்வளவுதான். கிடைக்கிறத நம்ம அப்படியே பிடிச்சி பண்ணிக்கிறது, அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணும் இல்லை. எது அதாவது
இன்னொரு பாயிண்ட்டும் சொல்றேன், அதையும் நோட் பண்ணி. நான் நமக்கு எந்த வேலையில செஞ்சாலுமே நம்ம செய்யற வேலையை நம்மளை விட யாரும் பெஸ்டா செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பிடிவாத குணம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன வேலை செஞ்சாலும், இப்போ ஃப்ளோரை துடைக்கனாலும் நம்மளை விட பெஸ்டா யாரும் துடைச்சிடக்கூடாது, அவ்வளோ அழகா இருக்கணும். கார் துடைக்கனாலும் அப்படிதான். இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையிலும் அப்படி இருக்கணும்னு நினைப்போம். ஸோ அப்படி செய்யற வேலை தான் அது எல்லாமே. ஓகேங்களா? என்னோட அசிஸ்டன்ஸுங்களுக்கு எல்லாருமே அதான் நான் சொல்லுவேன், நீ செய்யற வேலையை உன்னை விட யாரோ ஒருத்தங்க பெஸ்டா செஞ்சுட்டாங்கன்னா நீ வேஸ்ட். அந்த இடத்த நீ விட்டு கொடுத்துட்டு போயிடலாம் தம்பி. ஸோ அதனால அதை மைண்ட்ல வச்சுட்டு பண்ணுவேன். ஸோ இப்போ ஃபுல் ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவேன். அப்படி வர்றதான் இது. அடிஷனலா எங்கெங்கயோ ஸ்டார்ட் ஆகுங்க. இந்த கேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்தவர் ஐயோ எனக்கு ஃபைட்டே தெரியாது அப்படிம்பாரு. பார்த்தா டயலாக்ல ஏதோ சொதப்பிட்டு பாரு. நான் சொல்லுவேன், இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணி கொடுங்க, இப்படி பண்ணுங்க, ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். டைரக்டர் அங்க இருந்து கூப்பிடுவாரு, சார் மாஸ்டர் அது நீங்களே பண்ணிருங்களேன். சார் என்ன சார் நீங்க, அவர் நல்லா பண்ணுவார் சார். இல்ல மாஸ்டர் டைம் வேஸ்ட் ஆகுது, ஹீரோ டேட் இன்னைக்கு 1/2 hour தான், ப்ளீஸ். அப்புறமா சரி ஓகே அப்படின்னு இப்படி ஆரம்பிக்கிறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இதே மாதிரி முன்ன நிறைய சொல்லுவாங்க சார், நிறைய ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்லி கேள்வி. ஒரு ஹீரோ வந்து நீங்களும் அட்ரஸ் பண்ணீங்க, அவர் வந்து எல்லாமே கத்துருக்கணும், பேசிக்ல இருந்து எல்லாமே கத்துருக்கணும். பட் இப்ப வரக்கூடிய அடுத்த ஜென் ஆக்ட்ரஸ் உங்ககிட்ட எல்லா ட்ரைனிங்கும் வராங்களா? சரி லான்ச் ஸ்பாட் தானே? இல்ல அப்படி இல்லை, நிறைய பேர் இப்ப இன்னும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நிறைய இடம் வந்துருச்சு. ஏன்னா ஸ்விம்மிங் கத்துக்கிறதுக்கு தனி இடம் வந்துருச்சு, ஹார்ஸ் ரைடிங்க்கு தனியாக. முன்னெல்லாம் அப்படி கிடையாதுங்க. அதை தேடி அலைஞ்சு கத்துக்க வேண்டி இருந்துச்சு. இப்ப எல்லாத்துக்குமே இடம் இருக்கிறதுனால எல்லாருமே அதை கத்துக்கிட்டு தான் வர்றாங்க. இப்ப பேசிக்காவே ஒரு டிகிரி முடிச்சுட்டு வர்ற மாதிரி வேலைக்கு போகும்போது அந்த மாதிரி இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வந்துடுறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, நான் அது பண்ணிடுவேன். இப்போ கார் டிரைவிங்லாம் எல்லாம் கார் டிரைவிங் பண்ணுவேன். முன்னால கார் டிரைவிங் தெரியுமா? இப்போ உனக்கு அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது, கார் ஓட்டுற சீன், ஓட்டிக்கிட்டே பேசணும், பரவாயில்ல, ஓகே சார் ஆட்டோ கியரா இந்த கியர் அவ்வளவுதான் ஓட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப எல்லாருக்குமே எல்லாமே பேசிக்கா வந்துருச்சு. இல்ல பைக் ஓட்டுறதுலாம் ஈஸியா வந்து, முன்னாடி பைக் ஓட்டுறதே கத்துக்கிட்டு வரணும் முன்னாடி இல்லையா? அதே மாதிரி ஸ்விம்மிங் பண்றது. இப்ப எல்லாருமே ஸ்விம்மிங் பண்றாங்க, எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுட்டு வர்றாங்க. இன்னும் சினிமாவை பத்தி அதிகமா தெரிஞ்சுட்டு வர்றாங்க. அதனால அதிக கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சார் இப்போ வந்து இப்ப நீங்க சொல்றது வச்சு எனக்கு ஒண்ணு தோணுது சார். இப்ப என்னன்னா, இப்போ ஒரு சில இப்ப நாங்க வந்து சசிகுமார் சாருக்கு வந்து நாடோடிகள்ல வந்து நடிக்கிறப்போ கார் ஓட்ட அவருக்கு தெரியாது, அதை வச்சு ஒரு சீட் பண்ணி எடுத்தாங்கன்னு சொல்லி கேட்கிறப்போ நாங்க பார்த்தோம், விஷுவலா அப்படி தெரியவே இல்லையே. நாடோடிகள் 2 நம்ம தான் பேசணும். அதான் சார், அப்படி இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் நீங்க வந்து அதே மாதிரி ஏதாவது ஒரு ஷாட் மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க சார், இது வந்து நாங்க இப்படி எடுத்தோம், விஷுவலா உங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்சிருக்காது அப்படின்ற மாதிரி. எனக்கு இந்த பிரியதர்ஷன் சாரை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கும். டைரக்டர் பிரியதர்ஷன் சார், அவர் கூட படம் ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அவரு இந்த வருஷத்துல 3வது படம் பண்றாரு சார். 3வது படத்துக்கு ரெடி ஆயிட்டாரு. போன அந்த 2025ல 2 படத்துக்கு முடிச்சுட்டு 3வது படத்துக்கு ஸ்டார்ட் ஆயிட்டாரு. யாருன்னா, ஒரு படம் வந்து அக்ஷய்குமார் சார் படம், இன்னொரு படம் வந்து சைஃப் அலிகான் சார், அக்ஷய்குமார் சார் படம். 2 படத்தை முடிச்சுட்டாரு. 2025ல 2 படம் முடிச்சுட்டு 3வது படத்துக்கு ஸ்டார்ட் பண்றாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், இப்போ ஒரு படத்தையே 2 வருஷம் 3 வருஷம் எடுக்கிற ஆளுங்க மத்தியில ஒரு வருஷத்துல எப்படி 3 படம் பண்ண முடியுது? ஒண்ணு, அதுவும் பெரிய ஆக்டர்ஸ். அவர் படத்துல பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ் கும்பலே இருப்பாங்க. நான் கேட்டேன், சார் எப்படி சார் அப்படின்னு. மாஸ்டர், சினிமாங்கிறது நம்ம எவ்வளோ அழகா காம்பேக்டா ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோமோ அதுதான். அதை நம்ம எப்படி காம்பேக்டா சொல்லணும்னு சொல்லி கொடுத்தோம். நம்ம முதல்ல படிச்சிருக்கணும். இப்போ 10 ரூம் இருக்கிற மாதிரி ஒரு வீடு இருக்குன்னா 10 ரூம் போடணும்னு அவசியம் இல்லை. நீ ஒரு ரூமே மாத்தி மாத்தி காட்டலாம் இல்லையா? அவரோட அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா, 2.5 மணி நேரம் படத்துக்கு 6 மணி நேரம் ஏன் ஷூட் பண்ணுவானே? நம்ம 2.5 மணி நேரம் படத்துக்கு முடிஞ்சா மிஞ்சி போனா ஒரு 2.25 மணி நேரம் ஷூட் பண்ணலாம், மேக்ஸிமம் 3 மணி நேரம் ஷூட் பண்ணலாம். அதுல இருந்து ஒரு 1/2 hour ட்ரிம் பண்ணலாம். நம்ம எதுக்கு 6 மணி நேரம் ஷூட் பண்ணோம்? அப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? எந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் இங்க யூஸ் பண்ண போறோம்? ஸோ இவ்வளவு ஒரு டெக்னிக்கல். அவர் பார்த்தா அதுதான் எனக்கு இந்த லெவலுக்கு ஒரு கால்குலேஷனா ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது எல்லாமே கை கொடுக்கும். புரியுதுங்களா? இதுதான் டெக்னிக்கல். இதுதான் டெக்னிக்கல் பிளஸ் சமயோஜித புத்தி. அந்த புத்தியை யூஸ் பண்றதுன்னு சொல்றது நம்ம. இப்போ ஒரு ஆளுக்கு அது வரல. இப்போ ஒருத்தர் ஒரு ஹீரோ நெருப்புக்குள்ள குதிக்கணும், ஆனால் நெருப்புக்குள்ள வரல, குதிக்கிறது வரல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு நம்ம ஒரு ஸ்டண்ட் யூஸ் பண்ணணும். அந்த ஸ்டண்ட்டுக்கு இப்போ என்ன, நம்ம அவர் மாதிரி இருக்கணும், அவர் மாதிரி காட்டக்கூடாது. ஸோ இந்த மாதிரி புத்திசாலித்தனங்கள்லாம் அது. இப்போ சசிகுமார் சாரும் அப்படிதான் ஏறி உட்கார்ந்தாரு, சார் பஸ் விட்டீங்களா? காரே ஓட்ட மாட்டேன், பஸ்ஸை ஓட்ட சொல்ல பாருங்க. ஒன்றும் கவலை, போடுங்க கியரை போடுங்க, ஸ்டீரிங் மட்டும் பண்ணுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். நாங்கள் எடுத்துட்டோம், ஃபுல்லாக எடுத்துட்டோம். இல்ல சார், அதுதான் சொல்றேன், இதுதான் டெக்னிக்கல். நம்ம இந்த டெக்னிக்கெல்லாம் இந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும்ல. புரியுதுங்களா? இப்போ நான் சமீபத்துல கேள்விப்பட்ட, ஹாலிவுட்ல ஒரு ஸ்டார் வந்து இப்பெல்லாம் வெளியே வர்றதில்ல, வீட்டை விட்டே வெளியே வர்றதில்ல. ஏதாவது ஷூட்டிங்னா அவர் பக்கத்துலேயே ஒரு கிரீன் ஃப்ளோர் வச்சிருக்கிறாரு. அது உள்ளவே சோஃபா செட்டு அவங்க எல்லாமே போடுறது, உள்ளவே எடுத்துட்டு மீதி எல்லாம் நீங்க அவுட்டோர்ல போய் வேற ஆளை டூப் வச்சு ஷூட் பண்ணிக்கோங்கன்ற ஒரு ஹீரோ கேள்விப்பட்டேன் சமீபத்துல. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு, என்னது அப்படியா
அப்போ சிம்பிள்ல அங்கேருந்து இறங்கி வருவார், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அப்படி குளிச்சுட்டு வந்து இங்கே வந்து உட்காந்தா ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிருவாரு. பார்த்தா மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவாரு. வீட்டு பக்கத்துலேயே அதை ஃப்ளோ பண்ணி. ஆமாம், இப்போ எந்த இதுவுமே தேவையில்லையா அவருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு இந்த டெக்னிக்கல் கூட. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதை மாத்திட்டாங்க. கரெக்ட். அப்படி கேள்விப்பட்ட உடனே சந்தோஷமா இருக்கு. ஓ இப்படி கூட ஒரு டெக்னிக் இருக்கு, ஸோ புதுசா ஒரு டெக்னிக் வந்திருக்கு. பட் என்ன இருந்தாலும் நான் அப்ப சொன்னதுதாங்க, உங்களுடைய உடல் உழைப்பு இருக்கு இல்லையா, உங்களுடைய உழைப்பை நீங்க எவ்வளவு தூரம் போடுறீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு ரிவார்டு உண்டு. நிச்சயமா. உங்களுடைய உழைப்பு எவ்வளவு தூரம் போடுறீங்களோ அதுக்கு கம்பல்சரி ரிவார்டு உண்டு. சூப்பர் சார். நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் சார். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இது மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்மளை விட ஒருத்தங்க பெஸ்ட்டாக பண்ணக்கூடாதுன்னு பயங்கர ஒரு பிடிவாதம் இருக்கும். அந்த மாதிரி நீங்க உங்க கெரியர்ல நான் எவ்வளோ எனக்கு ஒரு காசை கொடுத்தாலும் எவ்வளோ சொன்னாலும் இந்த ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஒரு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அதுல வந்து என்னன்னா, இந்த நான் வில்லன்னு நடிக்கிறேன், எனக்கு இந்த ரேப் பண்ற சீன் சொன்னாங்கன்னா அதை எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு யோசிப்பேன் முதல்ல. அதே மாதிரி அந்த பொம்பளை பிள்ளைங்களை வந்து கெட்ட வார்த்தையில திட்டணும்னு சொல்லுவாங்கல்ல, அதை எப்படிதான் அவாய்ட் பண்ணணும்னு யோசிப்பேன். அதாவது அது பெஸ்டா இருக்கணும், அதே டைம்ல டைரக்டர் ஒன்று ஃபீல் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம கொடுக்கணும். அட் த சேம் டைம் ஒரு ஒரு பேட் வேர்ட் சொல்லி திட்டிடக்கூடாது. அதை என்ன பண்ணிடலாம் அப்படியே யோசிப்பேன், இதுக்காக யோசிப்பேன். ஐயோ இதை எப்படி கண்ட சார் இப்படி பண்ண நல்லா இருக்கும். அதுக்கு 4-5 ஐடியா சொல்லுவேன். சார் அந்த பொண்ணை இந்த மாதிரி அப்படி நிப்பாட்டிடுறேன் சார், சூப்பரா இருக்குமா சென்றோம் அப்பா விட்டாண்டா. ஸோ இப்படி அது எனக்கு அந்த அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, பட் இது வந்து ஆக்டிங்ல சொல்லிட்டீங்க சார். பட் நீங்க இப்போ ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ஏதாவது பண்ணும்போது இந்த விஷயம் நான் என்ன சொன்னாலும் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதுல ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா சார்? இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணுமே கிடையாதுமா. பட் என்னன்னா அது ஒரு இது மட்டும் தான் சொன்னேன் இந்த நடிக்கிறது. இப்போ என்னன்னா ஒரு 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 ஆக்டர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு விஷயம் வரலன்னா அது பிடிவாதம் பிடிச்சி நம்ம நோக்க போறோம். அவங்களுக்கு என்ன வருதோ அதை பெஸ்டா காட்டணும்னு நினைக்கிறோம். அதுதான் நம்ம யோசிப்போம். இல்ல இது வந்து இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிடிவாதம் பிடிக்க மாட்டோம். சொல்றது புரியுதுல உங்களுக்கு? அவங்களுக்கு வர்றத இன்னும் கொஞ்சம் இது சூப்பர் பண்ணி கொடுக்கலாம், அப்ப அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் இருக்கும், ஆடியன்ஸுக்கும் நல்லா இருக்கும் அது பாக்குறதுக்கு அப்படின்னு நினைப்போம். வேற ஒண்ணும் இல்ல. சூப்பர். சோ இப்போ நிறைய விஷயங்கள் உங்களை பத்தியும் பர்சனலா பேசணும், நிறைய விஷயங்கள் படத்தை பத்தி பேசணும். பட் இப்போ ஒரு சின்ன செக்மெண்ட் விளையாடலாம் சார். ஒரு ஜாலியா ஃபன்னா உங்களை பத்தி இன்னும் பர்சனலா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அதான் இந்த குட் அண்ட் பேட். சோ நீங்க இதை வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நாங்க எப்படின்னு சொல்றோம். சரிங்க. என்ன பத்தி கேட்கணும், என்ன பக்கத்துல உள்ளவங்க தான் கேட்கணும், என் வைஃப் கேட்கணும். வைஃப் கிட்ட கேட்போம் சார், ஒரு நாள் அவங்க கிட்டே நாங்க பர்சனலா கேட்போம். ஒன்றும் இல்லை சார், சிம்பிளா நாங்க ஒரு சில கொஸ்டின் கேட்போம் சார். அதுல நீங்க குட்டா பேடா அப்படின்னு நீங்க அந்த போர்டு காமிச்சு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்தா போதும். எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு போர்டு காமிங்க. சரி, ஓகே சொல்லுங்க. ஓகே சார். சார் நீங்க வந்து லைக் ஸ்டண்ட்ல எப்படி, சினிமால எப்படி, ஆக்டிங்ல எப்படின்லாம் தெரியும், வீட்ல ரொமான்ஸ்ல எப்படி சார்? இன்னொரு வி போட்டுக்கணும். அதுதான் சொல்றேன். அப்படின்னா அதாவது வீட்டுல எப்பவுமே அந்த மாதிரி ஒரு ஜாலியா ஃபன்னா தான் இருப்போம். ஃபேமிலியாவே, ஹோல் ஃபேமிலியாவே எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம பண்ற தொழில் இல்லாம ஒரு ஸ்டண்ட் தொழில ஒழிய, நான் வீட்டுல ஒய்ஃபு ஹஸ்பண்ட் தானே, அங்க நம்ம ஜாலியா தானே இருக்கணும். நான் சமைப்பேன், பசங்களுக்கு சமைச்சு கொடுப்பேன், நான் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அங்க வெளியே ஜாலியா இருந்தேன். என் பொண்ணு என்ன போட்டு வாருவா, சரி ஓகே அனுபவிக்க வேண்டிய, என் ஒய்ஃப் என்ன போட்டு கிண்டல் அடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு செம ஃபன்னா இருக்கும் ஃபேமிலியில. நான் இப்போ அதான் சார் கேட்க வந்தேன், குக்கிங்ல நீங்க குட்டா பேடான்னு கேட்க வந்தேன், நீங்களே சொல்லிட்டேன். குட்னு சொல்லிட்டேன். வெரி குட் நான் வெஜிடேரியன் குக். என்ன சார் ஸ்பெசிஃபிக்கா சிக்னேச்சர் டிஷ் ஏதாவது இருக்கா சார்? மட்டன், சிக்கன், சீ ஃபுட்ஸ்? மட்டன் உப்பு கறி நம்ம ஊர் ரொம்ப ஸ்பெஷல் அங்க, அது நல்லா பண்ணுவோம். ஃபிஷ் நல்லா பண்ணுவோம். நம்ம அந்த ஊர்ல தூத்துக்குடி தானே, ஸோ அதனால அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பேச்சுலர் வந்து வளர்ந்தவங்க, என்ன பண்றது, நீங்க எல்லாம் வந்துட்டு சரவுண்ட் வச்சு வந்தவங்க சார். அப்படிலாம் இல்ல சார், இப்படி சொல்லிட்டீங்க. நீங்க ஸ்டண்ட்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 10க்கு 11 மார்க் கூட போடுவீங்க சார். பட் ஆக்டரா நீங்க குட்டா பேடா, சும்மா ஒரு ஆடியன்ஸா நீங்க பாப்பீங்கல்ல, நம்மளே நம்ம ஒரு போட்டோ இதான் ஓகேன்னு ஒண்ணு வேணும், இதுல நடுவில் ஒண்ணு இல்லாம இருக்குது. ஓகே சில இடங்கள்ல ஓகேன்னு தோணும் எனக்கு. ஓகே, அதாவது அந்த ஓகேங்கிறதுக்கு வந்து எதுக்கு சொல்றேன்னா, அது ஒரு படத்துல நீங்க பாத்தீங்கன்னா சொல்லிடுவீங்க. அதுவும் வெங்கட் பிரபு படம் தான், பார்ட்டின்னு ஒரு படம். அந்த படத்துல எனக்கு ஒரு கேரக்டர், எனக்கே நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து சிரிச்சு அந்த மாதிரி ஒரு ஃபன்னா பண்ணிட்டாரு அந்த கேரக்டர். அந்த பார்ட்டி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். வெரி குட்டும் கிடையாது, பேடும் கிடையாது, ஓகே. அந்த ஓகே தான், அந்த ஓகே தான். பட் டிசிப்ளின்ல சார் அது வந்து கண்டிப்பா குட் தான். எனக்கு அதுல வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். அதை நான் செல்ஃபிஷ்னு சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்ல. ஆமா, அது செல்ஃபிஷ் நானு. ஏன்னா டிசிப்ளின்னா கண்டிப்பா அது இப்படிதான் இருக்கணும். ஏன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும்,
மெடிடேட் பண்ணணும் தினமும் இப்போ வரைக்குமா சார்? எவ்ரிடே என்ன முடியுமோ. இப்போ நைட் ஷூட்டிங் இருந்தால் ஒருவேளை முடியாது, இல்லைன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும், 4:35 எந்திரிக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், மெடிடேட் பண்ணணும், கரெக்ட் டைம் சாப்பிடணும். அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆர்டர். டயட்ல ஃபிட்னஸ்ல நீங்க வெரி 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 குட். இல்லம்மா, அது வந்து ஃபிட்னஸ் என்னன்னா உடம்புக்கு மனசுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாருக்குமே தேவைமா. கண்டிப்பா கரெக்ட் டைம் சாப்பிட்றது கிடையாது, தண்ணி குடிக்கிறது கிடையாது. நிறைய பேர் சிக்காகிறதுக்கு காரணமே அதுதான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக எடுங்க, லஞ்ச் கரெக்டாக எடுங்க, டின்னர் கரெக்டாக எடுங்க, ஃபிட்னஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். சூப்பர். அதை விட்டுட்டு நம்ம பண்றது. ஸோ அதுல வந்து வெரி குட் தான். எனக்கு நானே வெரி குட் சொல்லிக்கிறேன் எல்லா இடத்துலயும். தப்பா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். டிசிஷன் மேக்கிங்ல நீங்க குட்டா பேடா சார்? இது வர்க்ல சொல்றீங்களா? எனிதிங் சார். பொதுவா ஒரு முடிவு எடுக்கிறதுல, டிசிஷன் மேக் பண்றதுல நீங்க குட்டா பேடா? அது வந்து சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் பண்ணி கொடுக்குமா. கண்டிப்பா நான் இண்டிவிஜுவல் ஒரு நாள் டிசைட் பண்ணவே மாட்டேன், இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும். அதான சொன்னேன்ல, கோ வித் த ஃப்ளோங்கிற மாதிரி நான் கேரக்டர். ஸோ அதனால டிசிஷன் எடுக்கிறது இதுதான் சரி அப்படின்னு. சம்டைம்ஸ் டைரக்டர் சொல்றது சூப்பரா இருக்கும், என் ஒய்ஃப் சொல்றது சம்டைம்ஸ் சூப்பரா இருக்கும், பையன் சொல்றது இந்த மாதிரி நான் பார்த்துப்பேன். நான் வந்து தனியா இண்டிவிஜுவல் டக்கால்னு ஒரு டிசைட் பண்றது கிடையாது. பார்ப்பேன் எல்லாரும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அது டிசைட் பண்றதுதான். அதனால அது நீங்க ரெண்டுக்கு நடுவுல ஒண்ணு வச்சுக்கோங்க. ரெண்டுக்கு நடுவுல அது இன்னொரு ஓகே போர்டு வச்சிரணும். ஓகே போர்டு ஒண்ணு வச்சிரணும், வி குட் ஒண்ணு வச்சிரணும். அடுத்த டைம் ஆட் பண்ணிக்கலாம் சார். இந்த ஃபேமிலியா வரும்போது நாங்க ஆட் பண்ணிக்கலாம். என் வீட்ல எப்படி தங்கமான ஆளுன்றத சொல்லிட்டீங்க. பட் பொதுவா ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல இண்டஸ்ட்ரி பீப்புள் கூட அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுல எப்படிப்பட்ட ஆள்? குட்டா பேடா? இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் நீங்க வந்து அவங்கவங்கள கேட்கணும், மத்தவங்களை கேட்க வேண்டிய கொஸ்டின் என்ன கேட்டு கஷ்டப்படுது சார். இப்போ ஒரு சில பேர் வந்து எப்ப பார்த்தாலும் ஐசோலேட்டடாவே இருப்பாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே ஆவாது, நான் தனிமையில இருக்கேன் அப்படி இருப்பாங்கல்ல சார். வர்க் இருக்கிறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேச முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அதான் சொல்றேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னு தனியா ஒரு ஆள் கிடையாது. இப்ப நீங்க சொல்றதா எனக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும். அதுதான் என்னோட விருப்பம். எனக்கு லோன்லினஸ் ரொம்ப பிடிக்கும். தனியா உட்கார்ந்தா எவ்வளவு நாள்னாலும் உட்காந்துக்கிட்டே இருப்பேன் நானு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூட்டத்தோட உள்ள போய் உட்கார்றது பெருசா இருக்காது. பட் அது எப்படி சார் அது உங்களை திருப்திப்படுத்தும்? என்ன திருப்திப்படுத்தும்? எனக்கு ரொம்ப சோலோவா இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பேன். கூட்டத்துக்குள்ள போனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், சத்தம் நிறைய இருக்கும், ரொம்ப சைலண்ட் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஓகே. ஸோ பொதுவாகவே வந்து இப்போ சொல்லுவாங்க சார், நல்லா சமைக்கிறவங்க சாப்பிடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் சமைக்க மட்டும் சமைப்பேன், ஆனால் எனக்கு சாப்பிடணும்னு கேட்டால் கொஞ்சமாக சாப்பிடுவேன். அதுமாதிரி நீங்கள் படத்தில் டே நைட் இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க. பட் ரசிகர்கள் தினம் தினமும் எவ்ரி ஃப்ரைடே வந்து அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் மிஸ் பண்ணாமல் இன்னி வரைக்கும் ஒரு ஆர்டர் தமிழ் சினிமா ஃபேன்ஸாக இருந்துட்டு வராங்க. பட் நீங்கள் படத்தில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு அது உங்களுக்கு சேச்சுரேட் ஆகிடுமா? இல்லை நான் படம் ரிலீஸ் ஆனால் நான் எப்படி ஆடியன்ஸாக இருந்தப்போ பார்த்தனோ அதே மாதிரி சினிமா ரெகுலராக போய் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சினிமா ரெகுலர் பார்த்துக்கிட்டே இருப்பேன் சார். நம்மளுக்கு வந்து நம்மளுடைய படிப்புங்க அது. நான் படிப்பு அதில் வந்து நான் வெரி 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 குட் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு டெய்லி படம் பார்க்கலன்னா நான் தூங்க மாட்டேன். ஒரு படம் பார்த்துருவேன், எப்படின்னா கண்டிப்பாக படம் பார்த்துருவேன். ஒரு ஹாஃப் ஃபிலிமாவது பார்த்துருவேன். எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் ஒரு ஃபிலிம் ஹாஃப் ஃபிலிமாவது பார்த்துருவேன். அது எந்த லாங்குவேஜாக இருக்கும். அதே மாதிரி புக்கு படிக்கிறதும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு புக்கில் கொஞ்சம் படிச்சிருவேன். அதுதான் நம்மளோட ஹோம் ஒர்க்கு சார். ஏன்னா அது இல்லைன்னா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது சார். சும்மா அது நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் கண்டிப்பாக படம் பார்க்கணும். ஏன்னா என்னோட ப்ரொஃபஷனல் சார் அது, என்னோட படிப்பு, என்னோட புஸ்தகம் சார் அது. ஸோ கண்டிப்பாக படம் பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு படம் பார்க்கணும். அதில் ஒரு சீனாவது என்னை கனெக்ட் பண்ணணும் இல்லையா? ஒரு அதில் ஒரு ஷார்ட்டாவது கிடைக்கணும் நம்மளுக்கு. அதுதான் நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அதில் ரொம்ப வெரி வெரி குட். டெய்லி அது லாங்குவேஜே கிடையாது, எல்லா உலக லாங்குவேஜ் அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். பாஷையே புரியலனாலும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட். அதனால அப்படி ஓகே சார். இப்போ வந்து இப்போ டேரக்டரா அடுத்த அவதாரம் இன்னொரு செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. டேரக்டரா சொல்லுங்க சார். டேரக்டரா நீங்க வி குட்டா அது என்னங்க ஆடியன்ஸ் தானங்க சொல்லுவாங்க. இல்ல உங்களுக்கு இருக்கும் சார். நான் ஆங்கரா என்ன கேட்டா நான் பேடுன்னு தூக்கிடுவேன் சார் என்னைய நானு. ஏங்க அப்படி அப்ப நீ இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு அப்படி இல்ல சார், சும்மா சொல்றேன் சார். அவங்க இல்லங்க, அதுதான் சொல்றேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் சொல்ல வேண்டிய சொல்றோம் சார். நீங்க டைரக்டர் வெரி குட் தான் சார். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நான் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது எல்லா கைண்ட் ஆஃப் குக்கிங் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லா அதாவது வெறும் ஆக்ஷன் மட்டும் இல்லாம எல்லாமே ஒரு நல்ல காமெடி ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சூப்பர் காமெடி, எல்லாரும் சிரின்னு சிரிச்சு பா இந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா சாமி சிரிச்சுட்டு போற மாதிரி ஒரு கதை பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வேற எந்தெந்த ஜானர்ல படம் பண்ணணும் ஆசை சார்? ஒரு நல்ல ஒரு லவ் ஃபிலிம் அந்த மாதிரி. அந்த லவ் அடுத்து ஆக்ஷன் மூவின்னு சொல்லிட்டீங்க. இல்ல ஆக்ஷன் மூவிமா, அதுக்கப்புறம் எனக்கு காமெடி படம் பண்ணணும். இப்ப சொன்னல ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ஃபிலிமா பண்ணணும். அது வந்து சிரிச்சு அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு இது யோசிச்சுட்டு இருக்கு மைண்ட்.
சூப்பர் சார். ஸோ இந்த குட் பேட் செக்மெண்ட் வந்து சிறப்பாக நிறைவு பெற்றுச்சு சார். நன்றி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வெரி குட் எடுத்துட்டு வந்துடுறோம். ஓகேவா? ஓகே அடுத்த செக்மெண்ட் இல்லை சார், ஜென்ரலா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம் சார். மங்காத்தா பத்தி பேசணும், கரியர் பத்தி பேசணும். இடையில நீங்க நிறைய ஆக்சுவலா வந்து லைஃப்ல எப்படி இருக்கணும், டிசிப்ளின்டா இருக்கணுன்ற விஷயங்கள் நீங்க உங்கள்ட்ட இருந்து சொன்னீங்க. அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இந்த செக்மெண்ட்ல கூட நீங்க நிறைய குட்டா தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறப்ப சூப்பரா இருக்கு. பட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் ஏதாவது நம்ம என்னதான் சூப்பரா ஒரு ஒர்க் பண்ணாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றது கஷ்டம், வீட்டில் இருக்கிறவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றது கஷ்டம், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு ஹாப்பி ஆகிடும். அந்த மாதிரி உங்க வீட்ல இருந்து வர கமெண்ட்ஸ் எல்லாம் பெக்யூலியரா இருந்திருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரில ஏதாவது மொமெண்ட் இருக்கா உங்களுக்கு? வீட்டுல என்னாச்சுன்னா என்ன, என்னோட பையன் வந்து சைலண்டா போயிடுவாரு. சரி ஏதாவது மொக்கையா இருக்குன்னு வச்சுக்கலாம், சைலண்டா போயிடுவாரு. பொண்ணு தான் டபால்னு இமிடியேட் கமாண்ட் வரும். அதை நம்மளும் கேட்டுட்டு அப்பா பூமர் மாதிரி ஒரு படத்தை பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி என்னப்பா இது இப்படிலாம் ஒரு ஃபைட் எடுத்திருக்கியாப்பா, நீ எல்லாம் இப்படி எடுத்தியாப்பா அந்த ஃபைட்டு அப்படின்றான். ஸோ அந்த மாதிரி டக்குன்னு நம்மளை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல சார். நம்மளும் கேட்காம காலரே தூக்கி விட்டுக்கிட்டு இருக்க கூட இல்லை. இல்லம்மா அந்த ஃபைட்டு நான் எடுக்கல, அப்பா தப்பிச்சப்பா, என் அப்பாங்கிற பேருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் விட்டுக்கிட்டு இருப்போம். ஒரு சில படங்கள் ஃபைட், அப்பா அந்த மாதிரிலாம் ஃபைட் எடுத்துறாதப்பா தயவு செய்து, அப்புறம் நானே வீட்டில் அவனை சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் கமெண்ட் இருக்கும். சார் இது மேபி ஏதாவது இடத்துல கேட்டிருக்கலாம், பட் நான் கேட்குறேன் பர்சனலாக. நீங்கள் இது வரைக்கும் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பயங்கரமாக வந்து ஒரு பர்சனலாக பிடிச்சி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருப்பீங்க. பட் படத்தில் பார்த்தா அது இருக்காது, எடிட் பண்ணி கட் பண்ணி தூக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது படங்களில் மிஸ் ஆனது? இல்லை அது என்னென்னம்மா நம்ம எல்லாமே அப்படி தான் பண்ணுறோம். பட் என்னென்ன ஃபைனல் ரிலீஸ் பண்ணுறப்போ வந்துட்டு அது வாண்டட்லி யாருமே பண்ண வாண்டட்லி இல்ல, பட் அந்த மாதிரி தான் இருக்கா சார்? நிறைய இருக்குமா, நிறைய படத்துல பாத்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல அதை சொல்லியிருக்கேன். என்னன்னா ஒரு மாசம் உழைப்போம் ஒரு ஃபைட்டுக்காக, உளுந்து டெக்னிக்கலி சைடு, பிசிக்கலி, அப்புறம் கதையோட்டமா நிறைய பியூட்டிஃபுல் ஷார்ட்ஸ் நல்லதா யோசிச்சு அந்த ஒரு மாசம் எடுப்போம் ஒரு ஃபைட். பெரிய படமா இருக்கும், பெரிய ஃபைட்டா இருக்கும். இந்த ஒரு மாசம் எடுத்துக்கிட்டதுல ஒரு நாள் நைட்டு எங்கேயோ ஒரு இடத்துல கூப்பிடுவாங்க, மாஸ்டர் ஒரு நாள் நைட்டு மட்டும் வந்து பண்ணிட்டு போயிருங்க சார், இங்க ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு சார். இல்லை ஒரு நாள் நைட்டு மட்டும், சரி ஓகே நைட்டு போயிட்டு வருவோம், நைட்டு போய் பண்ணிட்டு வந்துடும். ஓகே வந்துட்டு வந்துடுவோம். இந்த படத்து ரிலீஸுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோப்பா சூப்பர் ஃபைட் பண்ணிக்குவோம், 1 month ஃபைட் பண்ணிக்குவோம் ஒரு ஃபைட்டு. படம் ரிலீஸ் ஆகும்போது படம் சரியா இருக்காது, படம் நல்லா இருக்காது, ஃபைட்டை பத்தி பேச மாட்டாங்க, கேமரா ஒர்க் பத்தி பேச மாட்டாங்க, படம் நல்லா இல்லைன்ட்டு போயிடுவாங்க, மொத்தத்தில் நல்லா இல்லைன்ட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா, போயிடும். பட் திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், டேய் என்ன இது இந்த படம் சூப்பராக பண்ணியிருக்கேன், எந்த ஃபைட்டை சொல்கிறீங்க அப்படின்னு. நம்ம இந்த படம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை அந்த ஃபைட்டு செம்மையாக பண்ணியிருந்தாங்க, அந்த ஐஸ்வர்யா நடிச்சிருந்தாங்க, எக்ஸ்ட்ரானரி அப்படின்னா. என்னது ஐஸ்வர்யா நடித்த படமா, நம்ம எப்போ பண்ணோம் அப்படி யோசிப்போம்ல. இந்த டைரக்டருக்கு பார்க்கலையா நீ அப்படின்னா, ஓ அப்படிமோ. எது அன்னைக்கு ஒரு நாள் நைட்டில் போயிட்டு வந்தோமே அந்த படம், என்ன ஃபைட்டு. அப்புறம் பார்த்தா அந்த ஃபைட்டை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க எல்லாரும், சூப்பராக ஃபைட் பண்ணிருந்தீங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்பெக்டே பண்ண முடியும். இப்போ உங்களால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு போயிட்டு வந்த அந்த ஃபைட் வந்து சூப்பர் ஹிட். 1 month பண்ற ஃபைட் வந்து ஒண்ணுமே பேச்சு இல்லை. இது எதிர்பார்க்க முடியாது. அது இன்னைக்கு வரைக்கும் பழைய ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து பழைய டைரக்டர்ல இருந்து அவங்க அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிட்ட கேட்டா கூட அந்த ஜட்ஜ்மெண்ட் தெரியாது. மாஸ்டர் அந்த ஜட்ஜ்மெண்ட் தெரிஞ்சா எல்லாமே ஹிட் படமா இருக்காதா என்ன? இல்ல யாருக்குமே அது தெரியாது. சொல்றேன், இதுல வந்து நம்ம டிசப்பாயிண்ட் ஆகுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது பிகினிங் டேஸ்ல வேணா நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹர்ட்டிங் இருக்கும், இது ஃபைட் எல்லாம் தூக்கிட்டாங்க. பட் நெசசரி என்னவோ அதுதான் நம்ம தேவை இல்லையா? அதனால அதை பத்தி யோசிக்கிறது கிடையாது. சரி வரணும்னு இருந்தா வந்துரும்டா, நம்ம வேலையை பண்ணுவோம், ஃபுல் ஃபோக்கஸ்ல வேலையை பண்ணுவோம், அதுக்கப்புறம் கடமை செய். ஓகே. ஸோ சினிமான்றது வந்து ஒரு நம்பர் ஆஃப் நம்மளுடைய உடல் உழைப்பு கண்டிப்பா இருக்கணும், அவ்வளோ ஒரு மேன் பவர் இருக்கணும் சார். இப்போ வந்து சொல்லுவாங்க சினிமோட்டோகிராஃபர் வந்து செட்டுக்கு எல்லாருக்கும் முன்னாடி போயிடணும், லைட் வைக்கணும், ஃப்ரேம் வைக்கணும். ஆனால் அதுக்கும் முன்னாடி ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எடுக்கிறாங்கன்னா நீங்க உங்க டீம் எல்லாருமே போயிருக்கணும். காலைல ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறது நீங்க தான், லாஸ்டா போறது நீங்க தான். அப்படின்றப்போ நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களே சார், அந்த லைஃப் பேலன்ஸ் எப்படி சார் பண்றீங்க? சார் நம்மளை விட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சார். லைட்மேன்ஸ் எங்களுக்கு முன்னாடி வந்துருவாங்க, ப்ரொடக்ஷன் காஃபி கொடுப்பாங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வந்துருவாங்க சார். ஓகே. நம்ம அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம பெஸ்ட் தானே சார், இல்லையா? நம்ம பாட்டுல ஃபேமிலியை விட்டுட்டு வேலைக்கு போயிருன்னு அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நம்மளை விட எத்தனை பேர் ஃபாரின்ல போய் வேலை பார்க்குறவங்க எவ்வளவு நாள் ஃபேமிலி பிரிஞ்சிருக்காங்க. ஈவன் பார்டர்ல ஒர்க் பண்ற நம்மளுடைய சோல்ஜர்ஸ் பாருங்க, கையில கண்ணை வச்சுக்கிட்டு பனி கிணி மழை கிளை இதெல்லாம் கஷ்டப்பட்டு குளிக்காம கொள்ளாம சாப்பிடாம. ஸோ கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் எவ்வளவு பெஸ்ட் சார். என்ன இது
இல்லையா? செம சார், செம. ஆமா. ஆ. சூப்பர். ஓகே சார். சார் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் லாஸ்டா உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது. இத்தனை வருஷம் இந்த சினிமா பயணம் உங்களுக்கு கத்துக் கொடுத்த ஒரு பாடம் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? நல்லா இரு, நல்லா வச்சுக்கோ எல்லாத்தையும். ஆ. அதுதான். அவ்வளவுதான். சூப்பர் சார். ஒரு லைன்ல வந்து அழகா இல்ல முடிச்சிட்டீங்க சார். அவ்வளவுதான். அதுதான் தோணும். வேற எப்பவுமே அதுதான் தோணும். ம். நீ நல்லா இரு, நல்லா வச்சுக்கோ எல்லாத்தையும். அவ்வளவுதான். வாவ். சூப்பர் சார். ம். சார் எங்களுக்காக இந்த ஒரு சிறப்பான தினம் அன்று எங்களுக்காக இந்த ஸ்பெஷல் ஷோல கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் உங்களோட ஒர்க் பத்தியும் லைஃப் பத்தியும் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்க நடிகரா நடிக்கிற படத்துக்கும் சரி, ஸ்டண்ட் மாஸ்டரா பணிபுரியும் படத்துக்கும் சரி, அடுத்தடுத்த படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, Thank நன்றி. you so for much, coming sir. to நன்றி, us. நன்றி. இந்த ஒரு நல்ல நாள்ல ஒரு நல்ல ஷோ மூலமா உங்களை வந்து சந்திச்சதுல ரொம்ப பெரிய சந்தோஷம். மறுபடியும் என்னோட மனமார்ந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.